अस्सलामुअलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கான மெக்கானிக்ஸ் கிளாஸில் ரெண்டாவது கிளாஸில் நாங்கள் இன்றைக்கி மறுநாளும் சந்திச்சிருக்கோம். இது நான் கண்டினியூவாக கொஞ்சம் இடையில் செஞ்சு கொள்ளலாம் போய்த்து காரணம் என்னன்னு சொன்னால் சில பல வேலைகள் அடுத்த வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்தா சத்தம் அப்படின்றதால நான் கண்டினியூவாக செய்யலை, கொஞ்சம் கெப் ஆகிட்டு. இன்ஷா அல்லாஹ் இனி தொடர்ந்து கிளாஸ் நடக்கும். பெரும்பாலும் நான் வீக்கு ஒரு 5 கிளாஸ் சரி செய்ய பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் கூட செஞ்சால் நல்லா அப்படின்னு சொல்லி. நீங்கள் இதுக்கு பிறகு நடக்கிற கிளாஸ் இதுதான் ஃப்ரீ கிளாஸில் லாஸ்ட் கிளாஸ். இதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு பே பண்ணணும். அது 8 கிளாஸுக்கு 1000 வரும். அந்த பேமெண்ட் இப்போ நான் தொடர்ந்து கிளாஸ் செஞ்சால் நீங்கள் கிட்ட பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் கிட்ட பே பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. அது வந்து நீங்கள் 8 கிளாஸை பார்த்து முடிஞ்சதுக்கு ஒரு அடுத்த 8 கிளாஸ் வேணும்னு சொன்னால் பேமெண்ட்டை பண்ணி அடுத்த 8 கிளாஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஏன் சொன்னால் இது வந்து லைவாக நடக்கிறது இல்லை, அப்போ லிங்க் தானே, உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்க்கலாம். அப்போ சில ஆட்கள் கேட்குற சார் டைம் டேபிள் சொல்லுங்க. டைம் டேபிள் இல்லை, டைம் டேபிள் நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு டைம் டேபிளை போட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு ஒரு டைம் டேபிளை நீங்களே போட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு மற்ற கிளாஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த லிங்க் வர நாள்லே எப்போ சரி ஒரு டைம் அழகாக ஒதுக்கி பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா மற்ற கிளாஸ் ஜூம் கிளாஸஸ் அப்படி இல்லை, லைவாக நடந்தால் அப்படியே முடிஞ்சிடும். உங்களுக்கு மறுபா பார்க்கவும் மேலாம் டைமுக்கு அட்டெண்ட் ஆடி கஷ்டம். இது அப்படி இல்லை, உங்களுக்கு எனி டைம் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ லிங்க்குன்றதால டைம் டேபிள் நீங்கள் தான் போட்டுக்கொள்ளணும். நான் லிங்க் ஒரு டைமுக்கு தருவேன், அதுக்கு பிறகு லைஃப் ஃபுல்லாக உங்கள்கிட்ட அந்த லிங்க் இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு எனி டைம் கிளாஸை அட்டெண்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் எப்போ உங்களுக்கு பார்க்கலுமோ அப்படி பார்த்து 8 கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த 8 கிளாஸ் உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கொள்ளு. அதை உங்களுக்கு பே பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஏற்பாடுகள் இருக்குது. நீங்கள் என்னோட கதைச்சி அதன் மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கொள்வோம். சில ஆட்கள் மிச்சம் ஃப்ரீ அலோவ் பண்ண மாட்டேன், ஹாஃப் பேமெண்ட் இல்லாட்டி ஒரு காவாசி சரி பேமெண்ட் பண்ணி ஏதோ பேமெண்ட் பண்ணணும், இல்லாட்டி நீங்களும் ஏனோ தானோன்னு இருந்துருவீங்க. ரைட், இப்போ அது இருக்கட்டும். இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ந்து செய்வோம். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீ மீக்கிறதால எனக்கும் அப்போ கொஞ்சம் கண்டினியூவாக செய்யலாம். வேலுமான மட்டும் மெக்கானிக்ஸை அழகாக படிப்போம். ஒரு 100 டைம் படிக்கிறதுக்கு வச்சுக்கொள்ள தேவையில்லை. அடுத்த வளம் மாதிரி நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒழுங்காக படிக்கிற இடத்துல இருந்து படிக்கணும். வீடியோ தானே அப்படின்ட்டு சோஃபாவில் இருந்துட்டும் கட்டிலில் இருந்துட்டும் முன் ஹோலில் இருந்துட்டும் பார்க்கப்படாது. ஒழுங்காக நீங்கள் வளமையாக படிக்கிற மாதிரி லேப்டாப்பாக இருந்தால் உங்களோட மேசை ஃபோனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று செஞ்சு அதை வச்சு பெர்மனெண்ட்டாக பார்க்கணும். ஒரு ஒழுங்கான ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி 100% கன்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடப்படாது, கட்டாயம். இது முக்கியம். அதுக்கு மேலதிகமாக வளமையாக சொல்கிற மாதிரி நோட் காப்பி ரஃப் காப்பி பக்கத்தில் இருக்கணும். இப்போ பாஸ் பேப்பர் ஈக்காதுன்னு நினைக்கிறேன், பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. அப்போ இதையும் பக்கத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்து படித்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கிட்ட இருக்கணும். ரைட், சரி. இப்போ நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் நிறைய கதைச்சோம் மெக்கானிக்ஸில். இது மாதிரி மற்ற பாடங்கள் எல்லாமே என்ன இருக்குது, ஒரு எக்ஸாம் பேப்பர் இத்தனை மார்க்ஸ், எம்சிக்யூக்கு 50 மார்க்ஸ், ஸ்ட்ரக்சருக்கு 20, எஸ்ஐக்கு 30, டோட்டல் 100, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கதைச்சோம். அப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பேப்பரை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து இருக்கும். அது இல்லாமல் மெக்கானிக்ஸோட வெயிட்டை பற்றியும் கதைச்சேன். எவ்வளோ மார்க்ஸ், 22 மார்க்ஸ். அப்படியே மெக்கானிக்ஸ் இருக்கிறது 40-45 மார்க்ஸ் டோட்டலாக ஃபுல் பேப்பர்லேயும் இருக்குது. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக படித்தது என்னன்னு சொன்னால், ஸ்டார்ட் பண்ணின தலைப்பு காவிகள் சொல்கிற தலைப்பு. காவிகள் நோட் தந்திருக்கேன். நான் சென்ன மட்டுக்கும் எழுதிங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் பார்த்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எழுத வானாம்னு சொன்னேன். ஆனால் இதை தந்த பிடிஎஃப் லாஸ்ட் கிளாஸில் தந்த பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதே நேரம் இதுலேயும் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற கிளாஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் அதே பிடிஎஃப் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் உள்ள நோட்டில் நான் சென்ன மட்டுக்கும் தேவையானதை பார்த்து எழுதிங்கன்னு சொன்னேன். எண்ணிக்கணியம் உதாரணம், எண்ணிகள்னு சொன்னால் பருமனை மட்டும் கொண்டது, காவிகள்னு சொன்னால் நான் சொல்லக்கூட நீங்களும் சொல்லணும். காவிகள்னு சொன்னால் பருமனையும் திசையையும் ரெண்டையும் சேர்த்து கொண்ட கணியங்கள் தான் காவி கணியங்கள். திணிவு எண்ணிக்கணியம், நிறை
விசை காவிக்கணியம், உந்தம் காவிக்கணியம், சக்தி எண்ணிக்கணியம், இயக்க சக்தி, அழுத்த சக்தி, எந்த வகை சக்தி எடுத்தாலும் எண்ணிக்கணியம், வேலை எண்ணிக்கணியம். ஆனால் காவிக்கணியத்துல வேகம், இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகள், திருப்பம், இணை, விசை இணை, இது மாதிரி நிறைய முறுக்கம் எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா எண்ணிக்கணியங்கள் தான் கூட. எண்ணிக்கணியங்கள் நிறைய தூரம், திணிவு, ரூஃபாயிண்டம் எல்லாத்துக்கும் திசை செல்ல மாட்டோம். ஜஸ்ட் பருமன் மட்டும் தான் செல்வோம். 4 கிலோகிராம் அவ்வளவுதான். இதுல நாங்க மெயினா படிக்கணும் யாரை பத்தி அப்படின்னு சொன்னா காவிகளை பத்தி மெயினா படிக்கணும். மெயினா காவிகளை பத்தி படிக்கணும். சரி, இந்த காவிகள் சொல்றது பருமன் மட்டுமில்ல, பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்களுக்கு தான் நாங்க காவி கணியம் செல்றது. பருமன் திசை ரெண்டையும் கொண்ட கணியங்களுக்கு தான் நாங்க காவி கணியங்கள் செல்றது. இதுல நான் டே கிளாஸ்ல நான் நோட்ஸ் தர மாட்டேன். டே கிளாஸ்ல நான் நோட்ஸ் தர மாட்டேன். அப்ப நீங்க யோசிப்பீங்க எப்படி நோட்ஸ் தராட்டி என்ன செய்யறேன்னு சொல்லி. நோட் தராட்டி ஒன்றும் செய்ய தேவையில்லை. டே கிளாஸை நீங்க நல்லா அவதானிங்க. நான் சொல்றத 100% அவதானிங்க. அவதானிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிடிஎஃப் இருக்குது. நோட் பிடிஎஃப் நான் இது டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து உங்களோட நோட் காப்பிக்கு எழுதிங்க. சரிதானே? அதை பார்த்து உங்களோட நோட் காப்பிக்கு எழுதிங்க. வேலை முடியுது. அப்ப நான் நோட்ஸ் தந்துட்டிக்கிற டைம் வந்து இன்னும் சேவ் ஆக போகுது. சரிதானே? அப்ப ஒன்று கிளாஸ் டைம் வீடியோ டைமையும் குறைச்சி கொள்ள எனக்கு. அப்படி இல்லாட்டி வீடியோ டைம் கூட இருந்தாலும் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. நான் விளங்கப்படுத்தி தான் இருப்பேன். ஃபுல்லாகவே விளங்கப்படுத்தி தான் இருப்பேன். அப்போ நீங்கள் நோட்ஸ் சில கிளாஸ் எல்லா கிளாஸும் இப்படி செய்ய மாட்டேன். சில கிளாஸ்ல எனக்கு தெரியும் இந்த கிளாஸுக்கு நோட்ஸை என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிஎஃப் வந்து எழுத செல்லலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த கிளாஸஸ்க்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் நோட் பிடிஎஃப் தந்துருப்பேன். சில கிளாஸ்ல நான் வாயால நோட்டை செல்வேன். ரெண்டு மாதிரியும் நடக்கும். சரிதானே? அப்போ டே கிளாஸ் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் அந்த எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சு நான் செல்லுவேன் நோட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி. நோட்ஸை நான் ஃபாஸ்ட்டாக செல்வேன். வாயால் எழுதுறதுக்கெல்லாம் டைம் தர மாட்டேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பிடிஎஃபை பார்த்து காப்பியில் நோட்ஸ் எழுதிட்டு மறு வீடியோவை கண்டினியூ பண்ணணும். நான் செல்கிற நோட்ஸ் இருக்குன்னு தானே இவ்வளோத்துக்குரிய நோட்ஸ் எழுதுங்கன்னா நீங்கள் அந்த அதுக்குரிய நோட்ஸை மட்டும் எழுதணும். எழுதிட்டு பார்க்கணும் நான் செல்வேன் தானே. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்வேன், விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்திட்டு நோட்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக வாசிப்பேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த கெப்பில் உள்ள நோட்ஸை வந்து பிடிஎஃபை பார்த்து எழுதிக்கணும். அப்படி இல்லாட்டி நான் ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறத வச்சு எழுதிக்கணும். அது உங்களுக்கு கஷ்டம். அது கஷ்டம் தானே. அப்போ நீங்கள் பிடிஎஃப்ல உள்ள அந்த பாட்டுக்கு ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு தலைப்பு இருக்குல்ல, ஒரு சின்ன தலைப்பு வேண்டாம் இல்லை ஃபுல் நோட்டையும் எழுதிட்டு பார்க்கறல. அப்போ அதை எழுதிட்டு மர என்ன செய்வீங்க, வீடியோவை கண்டினியூ பண்ணுவீங்க. அப்போ நான் விளங்கப்படுத்தினதை நோட்ஸை செல்வேன் தானே வாயால். அப்போ நீங்கள் எழுதினதில் பிறகு இருந்தால் திருத்திக்குவீங்க. அதுக்கு பிறகு மறாலும் என்ன, மறாலும் விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்திட்டு செல்வேன் நோட்ஸை பிடிஎஃப்ல பார்த்து எழுதிங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் பிடிஎஃப்ல பார்த்து எழுதுவீங்க. எழுதினது பிறகு நான் எழுதிங்கன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து நோட்ஸை வாசிச்சுட்டு போவேன். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, வீடியோவை நிப்பாட்டிட்டு அங்கே பிடிஎஃப்லுக்கு போய்ட்டு நோட்ஸ் எழுதிட்டு மரா வருவீங்க. மரா வந்த உடனே இப்போ நான் ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன். அதை நீங்கள் எழுதினதும் நான் சொல்கிறேன் சரியானு பார்த்துக்குவீங்க. அந்த நோட்டும் கம்மி. இப்படி ஒரு பேராகிராஃபாக போகும். அது நல்லன்னு நினைக்கிறேன். சில கிளாஸ் அப்படி இல்லை. நான் சொல்லுவேன் நேரத்தோட நோட்டை எழுதிட்டு கிளாஸ் உள்ள வாங்கண்டு. அது வந்தி ஆகிக்கிறதால நீங்கள் படம் எல்லாம் மிக்கிறதால நீங்கள் ஒரே அடி நோட்டை எழுதினா பிள்ளையாக எழுதிடுவீங்க. அப்படி நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி இருக்கணும் பொருள். விளங்க படிந்ததுக்கு பிறகு நீங்கள் எழுதினா பிள்ளையாக எழுத மாட்டீங்க தானே. ரைட். அதுக்காக வேண்டித்தான் விளங்கப்படுத்திட்டு நீங்கள் எழுதினதுக்கு பிறகு நான் நோட்ஸை செல்லுவேன். நோட்ஸை செல்கிற டைமில் நீங்கள் பார்த்துக்கொள்ளல. அப்படின்னா உங்களுக்கு எழுதுறதுக்கெல்லாம் நான் வீடியோவில் டைம் தர மாதிரி நீங்கள் தான் வீடியோ நிப்பாட்டிட்டு எழுதிட்டு வரணும். நான் உடனே சொல்லிட்டு போவேன். சரிதானே? ரைட். உங்களுக்கு விளங்கு இப்போ நான் விளங்கு எப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக எண்ணிக்கணியங்களுக்கு உதாரணம், காவிக்கணியங்களுக்கு உதாரணம் அப்படியெல்லாம் பார்த்தோம். சரி, இப்போ நான் பார்க்க போகிறது எப்படி என்னன்னு சொன்னால் இந்த காவிகளை எப்படி நாங்கள் குறிக்கிறது. ஒரு காவியை நாங்கள் எப்படி காவின்னு சொன்னால் என்ன, பருமன் அதே மாதிரி திசை ரெண்டையும் கொண்ட கணியங்களுக்கு தான் நாங்கள் காவின்னு சொல்கிறோம். இப்ப நான் ஒரு காவி ஒன்று எப்படி குறிச்சிருன்னு சொன்ன, காவிக்கு நிறைய உதாரணம் இருக்குது. விசை, வேகம், ஆர்முடுகள், அதே மாதிரி நிறை, இப்படி அந்த காவி கணியத்துக்குள்ள சொன்ன உதாரணம் அவ்வளோத்தையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், எழுதலாம். இதுல எந்த காவியா இருந்தாலும் சரி, விசை சரி விசையா இருந்தா நான் எப்படி இந்த காவியை குறிச்சிருன்னு சொன்னா, ஒன்று இப்படி குறிக்கலாம், இப்படி
இப்படி குறிச்சா இங்க ரெண்டு அர்த்தம் இருக்குது, இங்க ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இந்த அம்புக்குறி, இந்த அம்புக்குறி. அடுத்தது இந்த கோட்டு துண்டத்திட நீளம். இந்த கோட்டு துண்டத்திட நீளம் எதை தரும் சொன்னா காவிட பருமனை தரும், காவிட பருமனை தரும். அதே மாதிரி இந்த அம்புக்குறி எதை தரும் சொன்னா காவிட திசையை குறிக்கும், இங்க இருந்து இங்க போகுது. சரி, இப்ப பாருங்க, இந்த கோட்டு துண்டத்திட நீளம் காவிட பருமனை தருகுது அப்படின்னு சொல்றேன். நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். இது ஒரு 4 நியூட்டன், இது ஒரு 4 நியூட்டன். இப்ப நான் சரியா இன்னொரு காவி வரைகிறேன், இன்னொரு சரியா ஒரு காவி வரைகிறேன், அதே திசையில வருது. அதே திசைன்னு சொன்னா இதுக்கு சர்வ சமண சமாந்தரமா இருக்கணும். அதே திசையில நான் இன்னொரு காவி வரைகிறேன், அப்ப ஒரே திசை, ரெண்டுமே ஒரே திசை. இப்படி இப்படி இல்லாட்டி இப்படி இப்படி வரைஞ்சிருந்தா இப்படி இப்படி ரெண்டுமே வடக்கு, ஒரு கோணத்துல வரைஞ்சிருக்கு. அப்ப இந்த சமாந்தரம் சொல்றது முக்கியம். ஒரு காவியை நீங்க குறிக்கிற டைம்ல இவருக்கும் இவரும் சமாந்தரம் ஆயிக்கணும்னு சொன்னா, ஓ இதுக்கும் இதுக்கும் ஒரே திசை சொன்னா கட்டாயம் சமாந்தரம் ஆயிக்கணும், இல்லாட்டி அதே கோட்டில் இருக்கணும். இதே கோடை நீட்டினா இங்க வரைஞ்சா ரைட் அதே திசை. அப்படி இல்லாட்டி இதுக்கு சமாந்தரம் வரைஞ்சா இதுவும் இதுவும் இதுக்கு சமாந்தரமா எத்தனை கோடு வரைஞ்சாலும் எல்லாமே வடக்கு தான், ஒரே திசை, பிரச்சனை இல்லை. ஆகவே இதுவும் இதுவும் ஒரே திசை. இது 4 நியூட்டன். நீ சரியா அந்த கோட்டு துண்டம் இவருடைய அரவாசா இருந்தா இது எத்தனை நியூட்டனா இருப்பாரு? 2 நியூட்டனா இருப்பாரு. நாங்க முந்தி அந்த ஓலோவல் கோப்பில வரைவோம். எப்படி வரைகிற? 10 மீட்டரை 10 பாக்ஸுக்கு வரைகிற அது மாதிரி. அப்ப 10 மீட்டரை நாங்க 10 பாக்ஸுக்கு வரைஞ்சா 5 மீட்டரை 5 பாக்ஸுக்கு தான் வரையணும். அளவு அந்த அளவிடை எடுத்து வரைகிறது. அதே மாதிரி தான் இது 4 நியூட்டனா இருந்தா இது எத்தனையா இருக்க போகுது? 2 நியூட்டனா இருக்க போகுது. அதே திசை விளைச்சா. அப்ப இதுவும் ஒரு காவி, இதுவும் ஒரு காவி. அப்ப இந்த காவி இப்ப நான் என்ன செய்யறேன்? அம்புக்குறி இப்படி போடுறேன். இப்படின்னு அர்த்தம் என்ன? 2 நியூட்டன் தான். ஆனா இங்க இருந்து இங்கால பக்கம் இது இப்படி அடிக்குது. இங்க உள்ள அடிவட்டா இப்படி போவாரு. திசை ஏற்கனவே இருந்தது. இப்ப எப்படி அடிக்குது? இப்படி அடிக்குது. அப்ப இங்க உள்ள அடிச்சா இங்க இங்கால பக்கம் இப்படி பின்னுக்கு போவாரு. இங்க உள்ள இங்கால பக்கம் தெரிச்சு போவாரு. என்ன திசை இங்கால இப்படி இருக்கு. அப்ப இந்த காவிட திசை இங்கால இருக்குது. இதுல காவிட திசை எதிர் இதுக்கு, இது எதிரான சர்வசமனா எதிராச்சு. அப்படின்னா ஒன்று வடக்கா இருந்தா தெற்கு, இங்கால இருந்தா இங்கால. விளங்குதா என்னன்னு சொல்லி. அப்ப காவின்னு சொல்றது கட்டாயம் காவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். காவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். என்ன மரியாதை? என்ன மரியாதை? காவிட மரியாதை என்னன்னு சொன்னா பருமன். அதே மாதிரி பருமனை மட்டும் சொன்னா காவிக்குரிய மரியாதை இல்லை. என்ன? திசையையும் சொல்லணும். அதுதான் காவிக்குரிய மரியாதை. காவிட மரியாதை என்னன்னு சொன்னா பருமனை மட்டும் சொல்லி போதா, திசையையும் சொல்றது. அதுதான் காவிக்குரிய மரியாதை. எப்படி? இப்ப நான் இப்ப இடப்பெயர்ச்சி சொல்றேன் பாருங்க. இங்க இருந்தா அங்கால பக்கம் இடப்பெயர்ச்சி எத்தனை மீட்டர்? ஒரு 3 மீட்டர். 3 மீட்டர் தெற்கு நோக்கி. என்ன 2 விஷயமா என்ன சொல்லிட்டேன்? நான் 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று பருமனையும் சொல்லிட்டேன் 3 மீட்டர், திசையையும் சொல்லிட்டேன் தெற்கு நோக்கி, தெற்கு நோக்கி. அடுத்தது இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இப்ப இது வந்து 4 நியூட்டன் தானே, 4 நியூட்டன் தானே, இது 4 நியூட்டன். இப்ப இதுதானே வடக்கு. இப்ப இது வடக்குன்னு வைப்போமே. வடக்கு இந்த கோணம் எவ்வளவுன்னு சொன்னா 45 பாகை, 45 பாகை. இப்ப இது நிறைய மெத்தட்ல திசை சொல்லலாம். இதுக்கு எனக்கு ஒரு திசை சொல்லலாம். 4 நியூட்டன், 4 நியூட்டன் ரைட் பருமன். அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லணும்? திசை சொல்லணும். ரெண்டாவது திசை சொல்லணும். 4 நியூட்டன் வடக்கிலிருந்து கிழக்கு. இது கிழக்கு பக்கம் தானே, இது வடக்கு, இது கிழக்கு. வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி 45 பாகையில், வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி 45 பாகையில். அப்படின்னா வடக்குல இருந்து கிழக்கு நோக்கி 45 பாகை திரும்பி எத்தனை நியூட்டன்? 4 நியூட்டன். அப்படி சொல்றது சரிதானே? ரைட். இப்படி ஒரு மெத்தட்ல இது நாங்க பிறகு சில இடங்கள்ல பார்ப்போம். பிறகு நாங்க சில இடங்கள்ல பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இப்ப நான் பொதுவா இந்த காவிகளை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி, பொதுவா இந்த காவிகளை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவா எப்படி குறிக்கலாம் சொன்னா, ஒன்று நிறைய மெத்தட்ல இதுக்கு நாங்க பேர் வைக்கலாம். நிறைய மெத்தட்ல நாங்க இதுக்கு பேர் வைக்கலாம். நான் இந்த முனைக்கு நான் ஏண்டு வைக்கிறேன், இந்த முனைக்கு நான் பி வைக்கிறேன், இந்த முனைக்கு நான் பி. ஆகவே இதுக்கு இந்த காவியை எனக்கு எப்படி குறிக்கலாம் சொன்னா, ஒன்று ஒரு மெத்தட்ல குறிச்சிட்டோம். எப்படி? ஒரு கோட்டு துண்டம் வழியையும் அம்புக்குறி ஒன்றையும் பயன்படுத்தி காவியை குறிக்கலாம்.
ஆனா இது எல்லா இடத்துலயும் சரி வராது. ஏன் சரி வராது? பெரிய காவி ஒன்று இருக்குமா இருந்தா இது நீங்க 4 நியூட்டன் குறிச்சிட்டீங்க, இப்ப 40 நியூட்டன் நீங்க குறிக்க போறேன்னு சொன்னா கஷ்டமா கோப்பில வரையலாம், கஷ்டம் தானே. ஆனா இது ஒரு மெத்தட் எப்படி ஒரு கோட்டு துண்டம் வழியையும் அம்புக்குறி வழியையும் குறிக்கிறது ஒரு மெத்தட். ரெண்டாவது இங்க இதை ஏயும் பின்னும் குறிச்சிட்டு நீங்க எழுத்துக்கள் எப்படி குறிக்கணும்னு சொன்னா ஏபி. ஆனா ஏபின்னு சொல்றது பருமன். ஆனா திசை எங்க ஏல இருந்து பிக்கு வைத்திருக்குது. ஆகவே அம்புக்குரிய இப்படி போடுது. அம்புக்குரிய எங்க வைத்திருக்குது? ஏல இருந்து பிக்கு வைத்திருக்குது. ஆகவே ஏபி. சரிதானே? ரைட். அப்ப இது ஒரு மெத்தட். இங்க ரெண்டு விஷயம் இருக்குது. ஏபி, இது ஏபின்னு சொல்றது என்ன? பருமன். ஏல இருந்து பி அம்புக்குரிய ஆட்டிக்குது திசை. அப்படி இல்லாட்டி இந்த ஏபின்னு சொல்ற காவிக்கு ஒரு தனிப்பேர் வைப்பாங்க. அது பொதுவா பயன்படுத்துறது. ஆனா அங்க ஏபி அதாவது காவி ஏ சிம்பிள் எழுத்தால குறிக்கிறது. காவி ஏ. சரிதானே? காவி ஏ. ஆவே இதை எங்களுக்கு வேற எப்படி குறிக்கலாம் சொன்னா ஏபின்னு சொல்றதுக்கு பதிலா காவி ஏன்னு மட்டும்தான் பேர் வைக்கணுமா? இல்ல, ஒரு இங்கிலீஷ்ல உள்ள சிம்பிள் எழுத்துல வேண்டிய எழுத்து வைக்கலாம். காவி பி, காவி சி, காவி, அதாவது கீழே ஒரு இப்படி ஒரு குறியீடு இப்படி ஒன்று போட்டா நீங்க எப்படி வாசிக்கிற? காவி ஏ. இப்ப உலகத்துல காவி ஏன்னு சொன்னா இந்த ஏ பி திசையில் உள்ள இவர் மட்டும்தான் காவியே. நீங்க ஒரு காவியை குறிக்கிறீங்க, இப்படி குறிக்கிறீங்க. இது என்ன? இது வந்து பி சி. இத பேரு இதுக்கு ரெண்டு மெத்தட்ல எழுதிட்டோம். ஒன்று ஒரு கோட்டு துண்டம் அம்புக்குறி வழியே. ரெண்டாவது எனக்கு எப்படி எழுதலாம்? இந்த காவிக்கு எப்படி பேர் வைக்கலாம்? இங்கிலீஷ்ல பெரிய எழுத்துல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எப்படி பேர் வைக்கலாம்? காவி பிசி. பிசி இப்படி. அப்படி இல்லாட்டி இந்த காவிக்கு நீங்க இன்னொரு பேர் வைக்கலாம். என்னண்டா காவி பி. காவி பின்னு பேர் வச்சிட்டீங்கன்னு சொன்னா இப்ப உங்களோட கொப்பியில அந்த பக்கத்துல நீங்க அவதானிச்சதுல இவர் மட்டும்தான் காவி பி. அப்ப நீங்க இதுக்கு பதிலா இந்த காவிக்கு பதிலா நீங்க எழுதிட்டு போற நேரம் இவ்வளவு எல்லாம் அம்புக்குறி போட்டு இப்படி போட்டு எழுதி போக தேவையில்ல. என்ன? காவி பியுடன் காவி ஏயை கூட்டுக. அப்ப எப்படி எழுதலாம்? காவி பியுடன் காவி ஏஐ, அதாவது காவி ஏஐ கூட்டுக. காவி பியுடன் காவி ஏஐ கூட்டுக எழுதிட்டே போகலாம். அப்ப நீங்க இப்படி போட்டு இதுக்கு அம்புக்குறி போட்டு இப்படியும் இப்படி அம்புக்குறி போட்டு இப்படியும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி பிசியுடன் ஏபிஐ கூட்டுக. எல்லாமே ஒரே பேர் தான். இந்த காவி இந்த பிசிக்கு தானே பிசின்னு சொல்ற காவிக்கு ஒரு தனி பேர் காவி பி சிம்பிள் லெட்டர் இப்படியும் பேர் வைக்கலாம். அது சும்மா ஒரு காவி எடுத்து போட்டு இப்படி ஒரு காவி இருக்குது. நீங்க என்ன செய்வீங்க? இதுக்கு பேர் வைக்கிறீங்க காவி எம் அப்படின்னு பேர் வச்சா இவர் மட்டும்தான் காவி எம். அப்ப உங்களுக்கு இவருக்கு பதிலா இந்த உலகத்துக்கும் பதிலா உங்களுக்கு என்ன கோப்பில காவி எம் எழுதிட்டு போகலாம். அப்படிங்க படம் எழுதுவாங்க. ரைட், இவர் தான் காவி எம் முடிஞ்சு. அப்படி வேற எப்படி பேர் வைக்கலாம்? இது டி, இது சி. அப்படி பேர் போட்டா என்ன? டிசி. இது மூணு மெத்தட் இருக்குது. ஒன்று ஒரு கோட்டு துண்டம் அம்புக்குறி வழியை குறிக்கிறது. இல்லாட்டி ஆங்கில சிம்பிள் லெட்டர்ஸ் தனியல் சிம்பிள் லெட்டர்ஸ்ல குறிக்கிறது. அப்படி இல்லாட்டி ரெண்டு கேபிட்டல் லெட்டரை பயன்படுத்தி குறிக்கிறது. திசை காட்டணும். இது காவியொண்ட குறிச்சிற மெத்தட். ஒரு கோட்டு துண்டம் அம்புக்குறி வழியை குறிக்கிறது. அதே நேரம் வேற எப்படி குறிக்கலாம்? ஏபின்னு பேரை போட்டு நீங்க கோப்பியில் எழுதுற டைம்ல இதை வரைஞ்சிக்க தேவையில்லை. ஏபி காவி ஏபி முடிஞ்சு வேற. அப்படியும் இல்லாட்டி ஒரு தனி எழுத்தால குறிக்கலாம். நீங்க படத்துல இவரை இப்படி மார்க் பண்ணி போட்டு அங்க இந்த தனி எழுத்தை பயன்படுத்தலாம். அப்ப இவர் காவியே, இங்க இவர் காவி பி, இங்க இவர் காவியம் இப்படி பயன்படுத்தலாம். அப்ப நீங்க போட்ட குறியிட்ட பிறகு காவின்னு சொல்லி போட்டு பயன்படுத்தலாம். அது இந்த காவியை குறிக்கும். இப்படி காவிக்கு உங்களுக்கு பேர் வைக்கலாம். பல வகையில பேர் வைக்கலாம். பொதுவா நாங்க அடிக்கடி யூஸ் பண்றது இது யூஸ் பண்ணுவோம், இதுவும் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டு மெத்தட்லயும் யூஸ் பண்ணுவோம். பிரச்சனை ஒன்றில தானே, சும்மா பாக்குற. ரைட், இது எக்ஸ்ல இருந்து வைக்கு போகுது. ரைட், எக்ஸ் ஒய் அம்புக்குறி. எக்ஸ்ல இருந்து வைக்கு போனா எக்ஸ்ல இருந்து வைக்கு அம்புக்குறியை போட்டாச்சு.
அவ்வளவு பெரிய வேலை ஒன்று இல்லை. அப்ப அது இல்லாம வேற தனிப்பேர் ஒன்று எங்களுக்கு எக்ஸ் வைங்கிறது சோம்பரம், கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் y போட்டு அம்புக்குறி போட்டு சோம்பரம் என்ன செய்யலாம், ஒரு தனிப்பேரை வச்சிரு, டக்குனு ஒரு தனிப்பேர் வச்சாச்சு. எப்படி காவி எக்ஸ், காவி எக்ஸ், காவி y, காவி எல், என்னமோ உண்டு ஏதோ ஒரு எழுத்துல சிம்பிள் எழுத்துல அந்த இதை போட்டு வச்சுட்டாச்சு பேர். அப்ப அவருடைய பேர் இப்ப காவி, காவி எல், காவி எல். விளங்குதானே? அப்ப இப்படி எங்களுக்கு காவிகளை பெயர் குறிக்கலாம். சரிதானே? ரைட். இதுல பிடிஎஃப்ல பாருங்க, பிடிஎஃப்ல நான் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட் எழுதிங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்துகிறேன். காவிகளை குறித்தல் அப்படின்னு தலைப்பது அடுத்த பேஜில் காவிகளை குறித்தல். அதுக்கு பிறகு காவியை குறிச்சு காட்டிக்குது. இப்படி ஒரு காவி ஒன்று வரைஞ்சி, ஒரு காவி தான் வரைஞ்சி குறிச்சு காட்டிக்குது, குறிச்சு காட்டிக்குது. ரைட். அதுக்கு ஏபின்னு பேரை வேற போட்டிக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு தனிப்பேர் காவி ஏன்னு குறிச்சிக்குது. அப்படி நீங்கள் அப்படி வரைஞ்சிங்க. இது எப்படி வாசிக்கிறது, இது எப்படி வாசிக்கிறது, காவி ஏ. சரிதானே? காவி ஏ. இத எங்களுக்கு எப்படி எழுதலாம், ஒன்று ஏபி, ஏபி, ஏபின்னு எழுதலாம். அம்முக்குள் எங்க வரணும், ஏல இருந்து பிக்கு போகணும். வேற எப்படி எழுதலாம், நீங்க பிஏ எழுதினால், சும்மா சொல்றேன், நீங்க பிஏ எழுதினா பிழையா, பிழை இல்லை. என்ன அம்புக்குறி போடல, பிஏ எழுதினா நீங்க அம்புக்குறி எங்க இருந்து எங்க போடணும், ஏல இருந்து பிக்கு, ஏல இருந்து பிக்கு, ஏல இருந்து பிக்கு தான் அம்புக்குறி வைக்கும். இது ஒன்று தானே, இதுவும் ஏல இருந்து பிக்கு தான் அம்புக்குறி, இதுவும் ஏல இருந்து பிக்கு தான், பிஏ அது ஏபி எப்படின்னா அங்கே வந்து ஏபி தான். சரிதானே? அப்ப இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி காவியே எழுதலாம். அப்படி வரைஞ்சி போட்டு அம்புக்குரிய போட்டான் எப்படி வேணும்னாலும் எழுதலாம். பாருங்க பக்கத்துல இருக்குது, காவியானது ஒரு கோட்டு துண்டம் ஒன்றால் பருமனிலும் அம்புக்குறி ஒன்றால் திசையிலும் குறிக்கப்படும். கோட்டு துண்டம் வந்து பருமனையும் அம்புக்குறி திசையையும் காட்டும். அல்லது ஆங்கில எழுத்துக்களின் சோடியாகவோ, ஏபி சோடியாகவோ, அல்லது ஆங்கில தனி எழுத்தாகவோ, சிம்பிள் ஆங்கில தனி எழுத்தாகவோ குறிக்கப்படும். காவி ஏயின் பருமன். இப்ப இது காவி ஏ. இந்த காவி ஏன்னு சொல்ற இடத்துல இதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாரு. யாரு, பருமனும் இருக்குது திசையும் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து காவி ஏன்னு சொல்றது. அப்படி இல்லாட்டி இந்த ஏபி, காவி ஏபி, ஏல இருந்து பிக்கு போற இந்த காவி, இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அதுல என்ன, திசை பருமனும் இருக்குது, திசையும் குறிக்கப்பட்டிருக்குது. நீங்க எங்கேயாவது கேள்விகள் செய்யற டைம்ல பருமன் செல்ற வேர்டை மட்டும், திசை முக்கியம் இல்லை எங்களுக்கு, இங்க நாங்க பருமனை மட்டும்தான் பார்க்கணும். காவியா இருந்தாலும் இந்த காவியில பருமன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற சில சந்தர்ப்பங்கள் வந்தா நீங்க பருமனை மட்டும் குறிச்சு காட்டு. இப்ப உதாரணம் சொல்லும் பாருங்க, இப்ப 4 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்குது, கீழ் நோக்கி 4 நியூட்டன். இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது, பருமன் இருக்குது 4 நியூட்டன், விசை இந்த திசை இருக்குது கீழ் நோக்கி. சரிதானே? அப்ப F ன்னு சொல்றது, இந்த F ன்னு சொல்ற விசை கீழ் நோக்கி 4 நியூட்டனை குறிக்கும். இப்ப நீங்க இந்த F ன்னு சொல்றதுக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குது, விசைன்றது இந்த F ன்றதுக்குள்ள ரெண்டு விஷயம், திசையும் இருக்குது பருமனும் இருக்குது. இப்ப நீங்க எங்கேயாவது இங்க இந்த இருக்கு, இந்த காவி ஏபிக்கு பருமன் மட்டும்தான் தேவைப்படுது. இது ஒரு 4 நியூட்டன் வைப்போம், இதே நாங்க 4 நியூட்டன் வச்சுக்கொள்வோம். சரிதான்? நீங்க அழிச்சு விட்டுறேன், இதே நாங்க 4 நியூட்டன் வச்சுக்கோம். அப்ப எங்களுக்கு இன்னும் ரெண்டு விஷயம் தெரியுமே, 4 நியூட்டன் தெரியும், சேம் டைம் 4 நியூட்டன் திசையும் தெரியும். இப்ப நீங்க பருமன் மட்டும்தான் தேவைப்படுது, திசையை பத்தி எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், மட்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இப்படி ஒரு கோடு ஏபி காவிக்கு மட்டு. சரிதானே? அப்ப இந்த மட்டுன்னு சொல்ற இந்த இதை நாங்க ரெண்டு சைடும் போட்டுட்டோம்னு சொன்னா இது யாரை குறிக்கும் சொன்னா, இவரோட பருமனை மட்டும்தான் குறிக்கும். அப்ப ஏபி, அப்ப நீங்க அங்க திசை போட்டிக்க தேவையில்லை, 4 நியூட்டன்.
4 நியூட்டன் திசையை பொறுத்த. அதே மாதிரி இவருக்கும் எப்படி என்ன செய்யலாம்? காவி ஏட மட்டு இதை போட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க யாரை பத்தி யோசிக்க தேவையில்லை. இப்ப 2 கோடை சைட்ல போட்டா திசையை பத்தி யோசிக்க தேவையில்லை. காவியோட பருமனை மட்டும் சொன்னா போதும். ஆனா இல்லாட்டி நீங்க எங்கெங்கெல்லாம் காவியை யூஸ் பண்றீங்களோ அங்கங்க எல்லா இடத்துலையும் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் திசையையும் சொல்லணும். அதான் காவிக்குரிய மரியாதை. காவிக்கணியத்துக்கு உதாரணமே எல்லாம் தெரியும் எங்களுக்கு. வேகம் அடிக்கடி யூஸ் ஆகிற காவி, விசை அடிக்கடி யூஸ் ஆகிறது, இடப்பெயர்ச்சி, இதெல்லாம் அடிக்கடி யூஸ் ஆகிற காவிகள். அப்ப கட்டாயம் இவங்களை பயன்படுத்துற நேரம் திசையும் கூறப்படணும். பொதுவாக நான் சில இடங்கள்ல செல்றல்ல, ஆனா உண்மையான மெத்தட் என்னன்னு சொன்னா பர்மன் செல்றதோட 100 மீட்டர் அப்படின்றத 100 மீட்டர் இந்த திசையில கட்டாயம் சொல்லாதான் காவிக்குரிய மரியாதை. ரெண்டையும் சொன்னாதான் காவிக்கு நீங்க உண்மையா மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நாங்க இவ்வளவு காலமும் சும்மா படிச்சிருப்போம். வேகம் 4 மீட்டர் செகண்ட் -1. இல்ல, திசையும் சொல்லணும். கிழக்கு நோக்கி 4 மீட்டர் செகண்ட் -1. வடக்கிலிருந்து 10 பாகை தெற்காக, வடக்கிலிருந்து 10 பாகை மேற்காக, வடக்கிலிருந்து 15 பாகை கிழக்காக, இப்படி திசையோட சொல்லி சொன்னாதான் உண்மையான அது நாங்க காவியை குறிச்சிருக்கு. நீ எவ்வளவு நாள் ஓலவல் எல்லாம் சும்மா நோமலா அப்படி சும்மா படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா இங்க கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். அது மிச்சம் இல்லை. நான் செல்ற விஷயங்கள் நீங்க விலகி கொண்டாலே போதும். சரிதானே? இப்ப அடுத்தது பாருங்க, காவியேயின் பருமன். அது எப்படி எல்லாம் போடலாம். காவியேட பருமனை இப்படி போடுவோம் மேலும் இப்படி போடுவோம் மேலும் அதை காட்டி. ரைட். அடுத்த தலைப்பு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்பதான் படித்தது தானே. இப்ப நீங்க வீடியோவை நிப்பாட்டு இந்த நோட்ஸ் காவிகளை குறித்தல் வரைக்கும், மடங்கு காவிகளுக்கு மேல அவ்வளவு நோட்ஸையும் அழகா எழுதிக்குவீங்க. எழுதிட்டு நீங்க அடுத்த மரா கண்டினியூ பண்ணுங்க வீடியோவை. நான் அடுத்த செக்ஷனுக்கு போறேன். சரிதானே? ரைட். அப்ப நான் அடுத்தது மடங்கு காவிகளை வேணா படிச்சுட்டு இதே மாதிரி அதை எழுதுறதுக்கு டைம் தருவேன். நீங்க குயிக்கா எழுதிட்டு அடுத்ததை பார்த்தா சரி. மடங்கு காவிகள். இப்ப மடங்கு காவிகள் அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? அவெல்லாம் படித்தின உடனே என்ன செய்யலாம்? மேலுக்கு எழுதிட்டு செல்றத பார்க்கலாம். மடங்கு காவிகள் இதுவும் அவ்வளவு பெரிய வேலை ஒன்று இல்லை. ரைட். இப்ப மடங்கு காவிகள் நீங்க என்ன செய்யுங்க? மடங்கு காவிகள் எதுவரை இரு காவிகள் சமனாவதற்கான நிபந்தனைகள் இருக்குது. அதுக்கு மேல உள்ள தலைப்பு வரைக்கும் அதையும் சேர்த்து எழுதுங்க. அதையும் எழுதிட்டு விலங்கின வளங்களையும் அதை எழுதுங்க. மடங்கு காவிகளையும் எழுதுங்க. எழுதிட்டு அடுத்த தலைப்போட வேணாம் அப்படியே வீடியோ பாருங்க. சரிதானே? ரைட். இப்ப எழுதிட்டு இப்ப பாப்பீங்க. இப்ப நான் வழங்கப்படுத்தேன். பரவாயில்ல, நீங்க நேரத்தில் எழுதுங்க. இதை எழுதிட்டு வாங்க. இப்ப இந்த மடங்கு காவிகள் செல்றது என்னன்னு சொன்னா ஒரு காவி அதிலேயே சர்வசமனான மடங்குல ஈக்கிறது. அதிலேயே சர்வசமனான மடங்குன்னு சொன்னா இப்ப இந்த காவிக்கு நான் ஒரு பெயர் போடுறேன். காவி ஏ. இவர் காவி ஏ தானே. இவர மடங்கு எத்தனை மடங்கு செல்லலாம்? ஒன்று எங்களுக்கு 2 விதமா செல்லலாம். ஒன்று அரை மடங்கு, அப்படி இல்லாட்டி எப்படி செல்லலாம்? 2 மடங்கு. இப்ப இந்த காவிட 2 மடங்கு காவி யாருன்னு சொன்னா காவியேட 2 மடங்கு 2 காவியே. அப்ப இவர 2 மடங்கு யாருன்னு சொன்னா அதே திசையில ஒரே திசை இருக்கணும். அப்படின்னா இவரு சமாந்தரம் எப்படி? சிலாக்களுக்கு சமாந்தரம் வரைய தெரியா. எப்படி சமாந்தரம் வரைகிறன்னு சொன்னா சும்மா அவன் நினைச்சிட்டு இருக்கிற இப்படி வரைஞ்சா சரி சமாந்தரம் தான், இது சமாந்தரம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற. இது ரெண்டும் சமாந்தரம் தான் நினைச்சிட்டு இருக்கிற. பாப்போம் வீடியோல இப்படி விளங்குது.
ரைட். இப்ப இது ரெண்டும் சமாந்தரம். இது ரெண்டும் சமாந்தரமா நான் கேட்கிறேன். இது ரெண்டும் சமாந்தரமா இல்ல? இத ரெண்டும் நாங்க இப்படி நீட்டினா, இத நான் நீட்டினா இங்க வச்சு சந்திக்குது. சமாந்தரம் சந்திக்குமா? ஒரு காலமும் சமாந்தரம் சந்திக்காது. சரியா சமாந்தரம் ஆயிக்கணும். இதுக்கு பிறகு வரைகிற டைம்ல கவனம், நீங்க வரைகிறது 2 கோட்டுக்கும் நீங்க 2 ஃபுட்டுலையும் வச்சு பாருங்க. 2 ஃபுட்டுல எடுத்து 2 ஃபுட்டுல வச்சு பாருங்க. இல்லை உங்க 2 பேனையும் அதே கோட்டில் வச்சு பாருங்க. வரைஞ்சிட்டு போய் தங்களை சந்திக்குதாண்டி. இப்படி சந்திச்சுக்க முடிஞ்சேன்னா நீங்க வரைஞ்சது பிள்ளை. சரிதானே? அப்ப இந்த காவியை நீங்க, நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஏன் சொன்னா, இப்ப ஒன்லைன் இது நான் கிளாஸ்லயே இருந்தா அப்படியே போயிட்டு கொப்பி பார்க்குறேன் எல்லாத்தையும். எனக்கு அது ஒரு வேலை. கொப்பி பார்க்குறேன், கிட்ட போயிட்டு கொப்பியை வாங்கி பார்க்குறேன். என்ன வரைஞ்சிங்க சமாந்திரம் இல்லாட்டி ஐநே சொல்றேன் இது சமாந்திரம் இல்லை பிள்ளை அப்படின்னு. இப்போ ஒன்றும் செய்யலாம். இப்போ ஒன்றும் செய்யலாம். அதனால நான் இப்போ என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் சொல்றது சரியா பாத்துங்க. என்ன சொல்றேன், இது சமாந்தரமா இல்ல. ஆகவே இவருக்கு நீங்க மடங்கு காவி 2 மடங்கு காவி வரையணும்னா, இவர்கிட்ட 2 மடங்குண்டா சரியா பர்மன் 2 மடங்கா மாறணும். சேம் டைம் அதே திசையை கொண்டிருக்கணும். நீங்க இவருக்கு மடங்கு 2 மடங்கு காவி, இப்ப இதே மாதிரி பர்மனை 2 மடங்கா மாத்தி இப்படி இதே கோட்டு துண்டு நீளம் அதே கோட்டு துண்டு நீளம் திசையை வேற வச்சுட்டு இவர் 2 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இது காவி பருமன்லையும் சரியாயிக்கணும், திசையிலையும் சரியாயிக்கணும். அப்ப இவருக்கு மடங்கு காவின்னு சொல்றது இவர் மட்டும்தான் மடங்கு காவி. திசை சரியாயிக்குது. ஒரே திசையில இருக்கணும், பருமன் வித்தியாசமானோம். அதை வச்சுதான் நாங்க மடங்கு பேசலாம். அப்ப இவருக்கு என்ன பேர் போடலாம்? இவருக்கு 2a. இவருக்கு சமாந்தரம், இவருக்கு சமாந்தரம், அதே நேரம் 2 மடங்கு. இப்ப இவர்கிட்ட அரை மடங்கு காவி எப்படி வரும்? அப்ப அரை மடங்கு காவின்னு சொன்னா அதே மாதிரி இருக்கணும். சேம் டைம், அதாவது திசை அதே திசையில இருக்கணும். எந்த திசையும் மாத்தல பாருங்க, திசை மாறல. ஆனா பர்மன் என்ன செஞ்சுக்குது? அரை மடங்கு. ஆகவே அரை காவி ஏ. இவர் காவியோட 2 மடங்கு, இவர் காவியோட அரை மடங்கு. ஆகவே இந்த மடங்கு காவிகள் நீங்க குறிச்சிற நேரம் கட்டாயம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஒரே திசை இருக்குதான். ஒரே திசைன்னு எப்படி பாக்குற? சமாந்தரம் ஆயிக்கணும். அப்படி அதே கோட்டில் இருக்கணும். இதே கோட்டுல தொடர்ந்து அப்படியே வரைஞ்சிருக்கணும். அதுக்கும் ஒரே திசை தானே. இப்படி வடக்கு, அதுக்கு நேரம் மேலு வடக்கு. அப்ப திசை ஒரே திசையில இருக்குது. அதே நேரம் மடங்குன்னு பாக்குற நேரம் பருமன், இந்த பருமன் 2 மடங்காகுது. ஆகவே 2 காவியே. பருமன் அரை மடங்காகுது, அரை காவியே. விளங்கி இருக்கும். இப்ப நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இதுக்கு நோட்டை முடிச்சுட்டு நான் அடுத்த உதாரணத்துக்கு வரேன். மடங்கு காவிகள். காவி ஏ தரப்படுமாயின், அப்ப காவி ஏன்னு இந்த நோட்ல எழுதிக்கிற மாதிரி நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. நோட்ல காவி ஏன்னு சொல்லி எழுத்தால் எழுதி வச்சுக்குது. அப்படியும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படியே எழுதணும் இல்லை, இப்படி போடவும் மேலும். இது காவியே இப்படி போட்டா இது எப்படி வாசிக்கணும்? காவி ஏன்னு தான் வாசிக்கணும். ஆகவே உங்களுக்கு இப்படி போட்டுடுவோம் மேலும். அது எழுதணும்னு அவசியம் இல்லை, அப்படித்தான் எழுதணும். பக்கத்துல பிராக்கெட்ல போட்டு வச்சுங்க இந்த குறியீட்டு காவியே. காவியே தரப்படுமாயின் அதனது மடங்கு காவியானது தரப்பட்ட காவியினது அதே திசையை கொண்டிருத்தல் வேண்டும். அதே திசையை கொண்டிருத்தல் வேண்டும். அதாவது இரு காவிகளும் சமாந்தரமாகவோ, ரெண்டுமே சமாந்தரம், அதுவும் ஒரே திசைதான், ஒரே நேர்கோட்டிலோ இருக்கலாம். அதே கோட்டில் வேற இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அது ரெண்டும் தான் ஒரே திசை. அது தவிர வேற எதுவுமே ஒரே திசைக்கு வராது. இந்த படத்துல இந்த பிடிஎஃப்ல வந்து இந்த படம் இல்ல, மடங்கு காவிக்கு இந்த படம் இல்ல. நீங்க படத்தை வரைஞ்சு மடங்கு காவிகளுக்கு நோட்டை எழுதி இருப்பீங்க, நான் வாட்சத்தையும் பார்த்துருப்பீங்க, செக் பண்ணிருப்பீங்க. இப்ப இந்த படத்தை வரைஞ்சிங்க. படம் வரைகிற நேரம் மறுகாலம் செல்றேன் சும்மா ஒஹேன்னு வரைஞ்சி வைக்கவான். ஒஹேன்னு சொன்னா
ஏனோ தானோடு வரையுது. எப்படி சும்மா வரையுது. இதுக்கு இது 2 மடங்கு எடுக்கிறல. இதுக்கு நீங்க 3 சென்டிமீட்டர் எடுத்தா இதுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். இதுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 1.5 சென்டிமீட்டர். விளங்குது தானே? இருக்குதானே எல்லாருக்கும்? அப்ப அப்படித்தான் வரையணும். ஏண்டா இது 2 மடங்கு. சும்மா வரைஞ்சி வச்சிரு. சும்மா வரைஞ்சி வச்சுட்டு 2 ஏன்னு போட்டுடுரு. அப்படி போட வேணாம். என்ன நீங்க இப்ப காப்பி செக் பண்ண ஏலாம் அந்த ஆதங்கத்துல பேசு. சரிதானே? அப்ப இதுக்கு நீங்க 3 சென்டிமீட்டர் போட்டா இதுக்கு 6 சென்டிமீட்டர், இதுக்கு 3 சென்டிமீட்டர் போட்டா இதுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 1.5 சென்டிமீட்டர். சேம் டைம் நீங்க ஃபுட் ரூலரை வச்சு பார்க்கணும். இதுக்கு இது சமாந்தரமா ஒரு காலமும் இது சந்திக்கவே படாது. நீட்டினா அப்படியே பேசிட்டே இருக்கணும். சமாந்தரம் ஒரே இடைவெளி எல்லா இதுலயும் நிற்கும். இப்ப அப்படி இப்ப இதை வரைஞ்சிக்குவீங்க. வீடியோ நிப்பாட்டி வச்சுட்டு இதை வரையுங்க. ரைட். இப்ப நான் அழிக்கிறேன். உங்களுக்கு யூடியூப் புதுசா இருந்தா புதுசா இருக்காது, எப்படியும் பழக்கமாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம்? இப்போ நான் அழிச்சிட்டே இருந்தா இப்போ நீங்கள் பின்னுக்கு போகணும் மாதிரி தான் என்ன செய்யலாம்? இந்த கீழுக்கு அந்த இதை பிடிச்சி அப்படி இழுத்து பின்னுக்கு போகவே இல்லை. இல்லாட்டி டபுள் டேப் பண்ணினா ஒரு 15 செகண்ட் பின்னுக்கு போகும். அது அவங்களும் மாற்றிக்கணும். செட்டிங்ஸில் இது யூடியூப்ல செட்டிங்ஸுக்கு தான் என்ன இப்போ பார்க்குற யூடியூப்லேயே செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங் உள்ள போயிட்டு நீங்கள் அந்த முன்னுக்கு பின்னுக்கு எவ்வளோ மூவ் ஆகணும், டபுள் டேப் பண்ணக்குள்ள எவ்வளோ மூவ் ஆகணும். நீங்கள் ஸ்க்ரீனை இது உங்களோட ஃபோனாக இருந்தால் ஃபோனில் இப்படி இங்கால பக்கம் பண்ணினீங்கன்னா அந்த 15 செகண்ட் முன்னுக்கு போகும். 10 செகண்ட் நீங்கள் கொடுத்த செகண்ட் கொடுக்கலாம், மாற்றலாம். 30 இருந்து 10 வரைக்கும் மாற்றலாம்னு நினைக்கிறேன். இங்கால இப்படி டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கால பின்னுக்கு. இப்போ நான் அழிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இதை இங்கே உள்ள பார்க்கணும்னு சொன்னால் இப்படி 2 டச் பண்ணிங்கன்னா பின்னுக்கு வரும். சரிதானே? ரைட். இப்போ நான் இந்த காவியேய எனக்கு ஒரு தேவை ஒன்று வருகிறது. இந்த காவியேய நான் கொஞ்சம் இங்கே வரையணும். நீங்க கொப்பியில என்ன செஞ்சீங்கன்னா காவியே இருக்குது. நீங்க இங்க இந்த காவியே வரையணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயம் பார்க்கணும். அந்த காவியே நீங்க மறுகா வரைகிற டைம்ல கட்டாயம் இதுக்கு நீங்க 3 சென்டிமீட்டர் வரைஞ்சிருந்தா இங்கேயும் 3 சென்டிமீட்டருக்கு தான் வரையணும். அப்பதான் காவியேன்னு பேர் போடலாம். நான் சொன்னேன் தானே? அப்ப இவர் ஒரு ஆள் தான் நிற்கிறாரு. ஆகவே 3 சென்டிமீட்டருக்கு தான் வரையணும். 3 சென்டிமீட்டருக்கு தான் வரையணும். அதே நேரம் நீங்க வரைஞ்ச இவருக்கும் சமாந்தரம் பார்த்தா சரியா சமாந்தரம் இருக்கணும். இது அப்படி போகணும், இது அப்படி போகணும். இது ரெண்டுக்கும் நீங்க ஃபுட்ரூல வச்சு பார்த்தா இப்படி இருக்குது தெரியா? ஒரே போக்குலாம் நிக்குது. போக்குன்னா திசை பாருங்க. இதுக்கும் நீங்க ஃபுட்ரூல வச்சு பார்த்தா இது அப்படியே போகணும், இதுக்கும் அப்படியே போகணும். ஒரு காலமும் சந்திக்கப்படாது. ஒரு நேர்கோட்டுல 2 இதாத்தான் இருக்கணும். விளங்குது தானே? அப்ப இப்ப இவருக்கு நீங்க என்ன பேர் போடலாம்? காவியே. அப்ப நீங்க ஒரு இடத்துல வரைஞ்சிட்டு அதே காவியை நீங்க மறுக இன்னொரு இடத்துல வரைய வேண்டி வந்தால் கட்டாயம் பார்க்கணும் நீங்க வரைஞ்ச இவருக்கும் சமாந்தரம் இருக்குதா, ஒரே பருமன் இருக்குதா. இப்பதான் இவருக்கு காவியன்னு பேர் போடலாம். விளங்குதானே? இதோட சம்பந்தம் இல்லை. நான் குறவு தேவைப்படும். அதனால சொல்றேன். அடுத்தது இரு காவிகள் சமனாவதற்கான நிபந்தனைகள் அப்படி நீக்குது. அது ஒரு சின்ன ஒரு பந்தி தான் நீக்குது. அப்ப இந்த 2 காவியும் சமனாகணும். நான் இதே இன்னொரு காவி வரைகிறேன். பாருங்க. இன்னொரு காவி இதுக்கு பக்கத்துல வரைஞ்சிட்டு அமுக்குரிய போட்டு காவி பீடு பேர போட்டு இப்ப காவி பீடு பேரை போட்டுட்டு இப்ப இந்த 2 காவியும் சமன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும். இந்த 2 காவியும் சமனான காவி தான். எத்தனை விஷயம் செக் பண்ணணும் சமன் பாக்குறதுக்கு? 2 விஷயம் செக் பண்ணணும். இவருடைய பருமனும் சமனா, அதாவது இந்த கோட்டு துண்டத்தின் நீளமும் இந்த கோட்டு துண்டத்தின் நீளமும் சமனா? சமனான நீளம். ரெண்டாவது 2மே ஒரே திசையா, ஒரே போக்கு.
ஒரே போக்குல போகுதா போக்குன்னு சொல்லுவோம் தானே ரைட் அப்ப இன்னும் ஒரே திசையா ஓ ஒரே திசை ரெண்டுமே சமன் ஆகவே அதுக்கு என்ன வேணும் காவிக்குரிய மரியாதை ரெண்டுமே கம்ப்ளீட் ரெண்டுமே சர்வ சமன் ஆகவே காவி ஏயும் காவி பியும் சமன் இவரை வெட்டி விட்டுட்டு என்ன பேர் போடலாம் காவி ஏன்னு போடலாம் அப்படி இவரை வெட்டி விட்டுட்டு என்ன போடலாம் காவி பி ரெண்டு பேரும் சர்வ சமனான ஆக்கள் ஆகவே ஒரே பருமன் ஒரே திசையை கொண்டிருக்குமாயின் இந்த ரெண்டு காவிகளும் ஒரே சம பருமனுடைய காவிகள் என்ன தலைப்பு இரு காவிகள் சமபருமன் இல்ல சமகாவிகள் சமகாவி தலைப்பு என்ன இரு காவிகள் சமனாவதற்கான நிபந்தனை என்ன நிபந்தனை இந்த படத்தை வரைஞ்சிக்குது பக்கத்துல பிடிஎஃப்ல பார்த்துருப்பீங்க இல்லாட்டி புறவு இது பார்த்து வரைஞ்சிங்க இரண்டு காவிகள் பருமனில் சமனாகவும் ஒரே திசையையும் கொண்டிருந்தால் அக்காவிகள் சம காவிகளாகும் இல்லை நீங்க உங்களுக்கு மன பிடிஎஃப் பேஜ் வீடியோக்கு வாரீங்கன்னு சொன்னா கஷ்டமாயிருந்தா பிடிஎஃப் ஒரே பார்த்து எழுதி விட்டுட்டு வந்து புறவு திருத்திங்க அது சமாந்தரம் எல்லாம் கணக்கா பார்த்துக்கணும் இப்படி சமாந்தரம்னா அங்க படத்துல இருக்கிற மாதிரியே நோட்ல இருக்கிற மாதிரியே சமாந்தரம் நீங்களும் வரைஞ்சிக்கணும் அப்படி சமாந்தரம் சரியா பார்த்து வரைஞ்சிட்டு வேணும்டா நோட்டுக்கு வாங்க அதுவும் பிரச்சனை இல்லை வீடியோக்கு வாங்க அதுவும் பிரச்சனை இல்லை சரிதானே ரைட் இரண்டு காவிகள் பருமனில் சமனாகவும் ஒரே திசையையும் கொண்டிருந்தால் அக்காவிகள் சம காவிகளாகும் பருமனிலையும் சமனாய்க்கணும் திசையிலையும் ஒரே திசையை கொண்டிருக்கணும் இதுக்கு இப்படி ஒரு திசையை போட்டுட்டு காவி பீனு போட்ட காவியையும் காவி பீம் சமனா இல்ல இல்ல பருமன் சமன் திசை எதிர் ஆகவே சம காவி இல்லை அது அதிலே மறைக்காவி இவருட மறைக்காவின்டா எதிர் சரியா எதிர் எப்படி பருமன்ல சமனாய்க்கும் திசை அப்படியே எதிர இருக்கு அது அவருட மறைக்காவி சரிதானே அக்காவிகள் சம காவிகளாகும் காவியே சமன் காவி பி ரைட் இப்ப இவ்வளவு நேரம் நாங்க அந்த ஒரு காவியை வச்சுட்டு பார்த்தோம் ஒரு காவி எப்படி குறிக்கிறது ஒரு காவி எப்படி மடங்கு காவி எப்படி காவி சமனாகிறன்னா என்ன செய்யணும் மடங்கு காவின்னு சொன்னாலும் எப்படி இருக்கணும் திசை ஒரே திசை ஆயிக்கணும் பருமன் மடங்காகணும் அப்பதான் அது மடங்கு காவி சம காவின்னு சொன்னா எந்த மாற்றமும் அடையலாம் திசை பருமன் எல்லாமே ஒரே இதா இருக்கணும் அப்பதான் எனக்கு மடங்கு சொல்லலாம் ரைட் இப்ப நாங்க பார்க்க போறது காவி கூட்டல் சரிதானே இப்ப நாங்க பார்க்க போறது காவி கூட்டல் இப்ப பார்ப்போம் நாங்க காவி கூட்டல் எப்படின்னு சொல்லி ரைட் காவி கூட்டல் லேசான விஷயம் கஷ்டமே இல்லை நான் அந்த காவி கூட்டலை வந்து ரெண்டு விதமா படிப்போம் ஒன்று இரண்டு காவிகளின் கூட்டல் அடுத்தது பல காவிகளின் கூட்டல் ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு காவிகள் அப்புறம் ரெண்டுக்கு மேற்பட்ட காவிகளை எப்படி கூட்டுறது அப்படின்னு பார்ப்போம் ரெண்டு காவிகளோட கூட்டலை நீங்க படிச்சாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும் பல காவிகளை எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி இந்த காவி கூட்டல் சொல்றது ஏன் நாங்க விசேடமா பாக்குறேன்னு சொன்னா வளமையான கூட்டலும் இங்க உள்ள கூட்டலும் வித்தியாசம் உதாரணத்துக்கு 2 கிலோகிராமையும் 4 கிலோகிராமையும் கூட்டுங்க அப்படின்னு சொன்னா சும்மா கூட்டி விட்டுருவோம் 2 4 எத்தனை 6 2 4 6 கிலோகிராம் அது யோசிக்க மாட்டோம் ஆனா காவிகளை கூட்டுற டைம்ல உங்களுக்கு ஓலவெல்ல ஒரு ஞாபகம் இருக்கும் இப்படி ஒரு விசை தாக்குது 4 நியூட்டன் இப்படி ஒரு விசை தாக்குது 2 நியூட்டன் இது ரெண்டையும் கூட்டினா விளையுள் என்ன
இங்கால 4 நியூட்டன், இங்கால 2 நியூட்டன், விளையுள் 2 நியூட்டன். எங்கால பக்கம்? இங்கால பக்கம், பெரிய திசையில பக்கம். இதுல விளையுள் வந்து 2 நியூட்டன், இங்கால பக்கம். அப்ப 4 2 கூட்டினா 6 வருதா? 4 2 கூட்டினா 6 வருதா? இல்ல இல்ல. ஆகவே இது இப்படி கூட்டினோம். இது கூட்டல் தான் என்ன இருக்கு? இதுவும் ஒரு கூட்டல் தான். காவிகளை கூட்டுறோம், விசைகளை கூட்டுறோம். விளையுள் விசை, விளையுள்ள கூட்டி ஆறு விளையுள் தான். எல்லாத்தையும் கூட்டினா என்ன விளையுள் வருது? அப்ப இது 4 இங்கால என்ன திசை ஒன்று இருக்கு, திசையில செல்வாக்கு விடைய மாத்தும். திசை என்ன செய்யுது? விடைய மாத்துது. இப்ப இந்த 4 நியூட்டன் இங்கால, 2 நியூட்டன் இங்கால, விளையுள் 2 நியூட்டன் இங்கால. 4ல இந்த 2 போனா 2 மிஞ்சும். இங்கால பக்கம் 2 மிஞ்சும். இப்ப அதே இதே 4 நியூட்டன், 4 நியூட்டன், அதே மாதிரி இங்கால 2 நியூட்டன். இப்ப விளைவுல என்ன புள்ளியில இங்கால ஒரு ஆள் 4 நியூட்டன் இழுக்கிறாரு, 2 நியூட்டனோட ஒரு ஆள் தள்ளுறாரு. அப்ப அந்த வீல்பரோ இதுதானே, வீல்பரோ ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இப்படி பின்னுக்கால கவுரை கட்டி ஆள்கிட்ட கொடுத்திக்குது. அவருக்கு 4 நியூட்டன் இழுத்துட்டு போறாரு, பின்னுக்கால இன்னும் ஒரு ஆள் 2 நியூட்டனோட தள்ளிட்டு போறாரு. ரெண்டுமே சப்போர்ட் தான் பண்ணுது. அங்கால பக்கம் போ வீல்பரோவை, அங்கால பக்கம் இழுத்துட்டு போகுது. ஒரு ஆள் இழுக்கிறாரு, ஒரு ஆள் பின்னுக்கின்னு தள்ளுறாரு. எதிர்க்கிறா இல்ல, கவுரு இழுக்கிறது மாதிரி தான் இதுதான் கவுரு இழுக்கிற மாதிரி. அங்கால 4 நியூட்டனோட ஒரு டீம் இழுக்குது, அங்கால 2 நியூட்டனோட ஒரு டீம் இழுக்குது. குறைச்சிருது நடுவுள்ள விளைவுல குறைச்சு. ஆனா இது அப்படி இல்ல. இதான் வில்பரோ ஒரு ஆள் முன்னுக்கு கவுரை கட்டி ஒரு ஆள் கொடுத்திக்கா, பின்னுக்கால இப்படி இழுத்து போறாரு, ஒரு ஆள் முன்னுக்கால இழுத்து போறாரு, பின்னுக்கால ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இப்படி தள்ளிட்டு போறாரு. அப்ப இதுக்கு விளைவுல என்ன வரப்போகுது? 6. இப்ப 6 வருது பாருங்க. இங்கேயும் 4 தான், இங்கேயும் 2 தான், இங்கேயும் 4 தான், இங்கேயும் 2 தான். அப்ப எவ்வளவு? இந்த 4க்கும் 2க்கும் ஆகும் கூடின விளையுள் வரையிலும் எத்தனை? 6 நியூட்டன் வரையும். 6 நியூட்டன் வரையும். அதே மாதிரி 4க்கும் 2க்கும் ஆகும் குறைவா வரையிலும் எவ்வளவு? 2 நியூட்டன் வரையும். இப்ப இது 1 2 சப்போர்ட் பண்ணி தாக்குது, 1 எதிர்த்து தாக்குது. இப்படி தாக்கினா 4 நியூட்டன் இப்படி இருக்குது, இன்னொரு 2 நியூட்டன் இப்படி இருக்குது. இப்ப எங்களுக்கு செல்லலாம். இப்ப எங்களுக்கு எவ்வளவு வரும்னு செல்லலாம். அதை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஒன்று கொண்டு எதிராக தாக்கினா குறைஞ்சிரும், ஒன்று கொண்டு சப்போர்ட் பண்ண மாதிரி தாக்கினா கூடும், அதுக்கு இடையில தாக்கினா அதுக்கு இடையில ஒரு விட வரும். சரிதானே? ரைட். அது இருக்கட்டும், நான் புறவா பார்ப்போம் டீட்டெயிலா. இப்ப இந்த காவிகள்ட அப்ப உங்களுக்கு விளங்குது. அதே 4 தான், அதே 2 தான், அதே 4 தான், அதே. ஆனா வார விட வித்தியாசமாகுது. திசை செல்வாக்கு செலுத்துது. இங்க எதிர்க்கிற திசையில சப்போர்ட் பண்ற திசையில நீக்கிறதால திசை செல்வாக்கு செலுத்துது. ஆகவே நீங்க காவியோட கூட்டுற டைம்ல இன்னொரு உதாரணம் சொல்றேன். சும்மா உதாரணத்துல ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அவங்கள்ட்ட சொல்லிட்டே போன மாதிரி நான் அடுத்ததுக்கு போகணும்னு பார்க்கிறேன். ஆனா என்னமோ ரைட் கதைக்கோணும். பாருங்க, இப்ப இது ஒரு கல்லு. இதுல ஒரு ஆள் மேலுக்கு 10 நியூட்டனோட இழுக்கிறாரு, இன்னொரு ஆள் கீழுக்கு 10 நியூட்டனோட இழுக்கிறாரு. கல் அசையுமா? இந்த கல்லு அசையுமா? இவர் மேலுக்கு 10, இவர் கீழுக்கு 10. அங்கால இவர் இழுக்கிறாரு, விட மாட்டேன். அவர் அங்கால இருக்கிறாரு, நானும் விட மாட்டேன். விளையுள் 0. விளையுள் எவ்வளோ? 0. விசை தாக்குதா? இது ரெண்டையும் கூட்டினா என்ன? 0. அப்ப அவங்களுக்கு தெரியும் இது அசையாது, ஒரு காலமும் அசையாது. இப்ப இவர் என்ன செய்யறாரு? இந்த 10 நியூட்டன் இவர் என்ன செய்யறாரு? இப்ப நான் தான் கூட இழுப்பேன் அப்படின்ட்டு 20க்கு மாத்துறாரு. இவருக்கு மாத்தேலாம், அவ்வளவுதான். ஃபுல் 10 தான். இப்ப சொல்லுங்க, கல் அசையுமா? எவ்வளவு அசை? எவ்வளவு விளையுள் விசை? இவர் இங்கால 10, இவர் இங்கால 20. ஆகவே விளையுள் கீழ் நோக்கி எத்தனை? இவர் 20 கீழ் நோக்கி, இவர் மேல் நோக்கி 10. ஆகவே கீழ் நோக்கி 10, கீழ் நோக்கி 10. இவர் இழுத்ததுல 10 போக மீதி 10 இவருக்கு மிச்சம். ஆகவே கீழ் நோக்கி 10. விளைவுள் எவ்வளவு? 10. இந்த 20க்கும் 10க்கும் விளைவுள் 30 இல்ல. ஏன்னா இது என்ன? எண்ணிக்கணியம் இல்ல, திசையையும் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு சொல்லலாம் கல்லு கீழ் நோக்கி அசையும். அப்ப விளைவுல எங்க இருக்குது? கீழ் நோக்கி. விளைவுள்ள பக்கம் தானே அசைய போகுது. விளைவுல எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் அசையும். விளைவுல எங்க? கீழ் நோக்கி. ஆகவே கல் இப்ப கீழ் நோக்கி அசையும். ஏற்கனவே விளைவுள் 0. ஆகவே கல் அசையாது. இப்ப இவர் விட்டுட்டார். ரைட். இப்ப இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, இங்கால இது பார்த்திருப்பீங்க நீங்க, இங்கால 20 நியூட்டனோட இழுக்கிறாரு. இப்ப இது எங்கால பக்கம் போகும்?
இவர் இங்கால இழுக்கிறாரு, இவர் இங்கால இங்கால. இப்ப இவர் மட்டும் இழுத்தா இவர் இழுக்கல்ல, இவர் மட்டும் இழுத்தா கல்லு கீழ் நோக்கி போகும். இவர் இழுக்கல்ல, இவர் மட்டும் இழுத்தா கல்லு இங்கால பக்கம் போகும். இப்ப இவர் இழுக்கிறாரு, இவர் இழுக்கிறாரு, கல்லு எந்த பக்கம் அசைண்டா இவருக்கும் அசையாது, இவருக்கும் அசையாது, ரெண்டுக்கும் நடுவாலா செய்யும். இது ரெண்டுடைய விளைவுள் எங்க இருக்கும்? ரெண்டுக்கும் நடுவாலே. எந்த பக்கம் அசையும் யோசிச்சது. இவர் இப்படி இழுக்கிறாரு, இவர் இப்படி. சும்மா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு பொருள் இருக்குது, யாருமே இழுக்கையில ஆவே இப்படி ஒரு ஆள் தவட்ட பக்கம் அசையும், இப்படி ஒரு ஆள் தவட்ட பக்கம் அசையும். இப்ப அங்காலையும் இழுக்குது, இங்காலையும் இழுக்குதுன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் இப்படி இருக்குது. இப்படி பிடிச்சு இழுத்தா இவர் இங்கால இழுக்கிறாரு, இவர் இங்கால இழுக்கிறாரு, இப்படி இழுத்தா எப்படி போகுது? ரெண்டுக்கும் நடுவால. இப்படி இழுத்துன்னு சொன்னா இவர் இப்படி இழுத்துன்னு சொன்னா எங்க இவர் இங்கால இழுப்பாரு, இவர் இங்கால இழுப்பாரு, ரெண்டுக்கும் நடுவால வரும். சரிதானே? விளைவில் எங்க இருக்க போது அவருக்கும் இல்லை, இவருக்கும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவால. இப்ப இப்படி ரெண்டு காவிகள் தந்தா எப்படி நாங்க விளையுள் காவியை காண்பது? விளையுள் சொன்ன என்ன? இப்ப ரெண்டு மனுஷன் ஈக்குறாங்க. ஒரு ஆள் செய்யற வேலை ஒரு குறிப்பிட்ட வேலை, இன்னொரு மனுஷன் ஈக்குறாரு, அவர் ஒரு வேலை. இவங்க ரெண்டு மனுஷனும் செய்யற வேலை இன்னொரு மனுஷன் தனிச்சு நின்று செய்வாராக இருந்தா இவங்க ரெண்டு பேருக்கும் விளையுள் அவரு. அப்படித்தானே? ஏன்ற ஒரு ஆள் கொஞ்சம் வேலை செய்யறாரு, பீன்ற ஒரு ஆள் கொஞ்சம் வேலை செய்யறாரு. ஏன்ற ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு 10 செங்கல் எடுத்து 10 செங்கல்ல தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுறாரு. பீன்னு சொல்ற ஒரு ஆள் 5 செங்கல்ல தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுறாரு. சீன்னு சொல்ற ஒரு ஆள் இருக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டு வச்சுற அதே நேரத்துல 15 செங்கல்ல தூக்கிட்டு போயிட்டு வைப்பாரு. 10 தூக்குறாரு, பி 5 தூக்குறாரு, சீன்ற ஒரு ஆள் 15. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் வேலையிலிருந்து நிப்பாட்டிட்டு யார வேலைக்கு வைக்கலாம்? சீய வேலையை கூப்பிடலாம். ஏன்னா அவர் விளையுள். இவங்க ரெண்டு பேருக்கும் பதிலா அவரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் 15 செங்கல்ல தூக்கி கொண்டு ஒரு இடத்துல வச்சுறாரு அதே நேரத்தில். அதே மாதிரி தான் இப்படி ஒரு காவி இருக்குது, இந்த ரெண்டு காவிக்கும் விளையுள். அதாவது இப்பதான் பார்த்தோம், மேலுக்கு 10 நியூட்டன் இருக்குது, கீழுக்கு 20 நியூட்டன் இருக்குது, மேலுக்கு 10 நியூட்டன். இவங்க ரெண்டு பேருக்கும் விளைவுல எவ்வளவு? கீழ் நோக்கி 10. இவரையும் இல்லாமக்கி போட்டு கீழ் நோக்கி 10 வரலாம். அதுதான் நடக்க போகுதுங்க வேலை. அந்த 10 நியூட்டன் தான் ஒரு ஆளுக்கு பிரயோசனமா இருக்க போகுது. அதே மாதிரி தான் அதுக்குதான் இந்த விளைவுன்னு சொல்றது. இவங்க ரெண்டு பேரையும் இல்லாமக்கி போட்டு அவங்க பதிலா ஒரு தனியால வச்சிருது தான் இந்த விளைவுன்னு சொல்றது. ரைட். இப்ப விளையுள் காவி, நாங்க இந்த விளையுள் பார்க்கறது காவிகளின் கூட்டல் அப்படின்னு. ரெண்டு விதத்துல காவிகளை நாங்க கூட்டுவோம். ரெண்டு விதத்துல நாங்க காவிகளை கூட்டுறதுல ஒன்று நான் ஒரு காவியை வரைகிறேன். இப்படி இந்த காவியையும் கூட்ட போறேன். இப்ப இந்த ரெண்டு காவியையும் நான் கூட்டுறது எப்படின்னு சொன்னா, நல்லா பாத்துங்க. முதலாவது தரப்பட்ட காவியில இப்ப இந்த ரெண்டு காவியை தான் கூட்ட போறீங்க. அப்ப ஏதாவது ஒரு காவியை நீங்க தெரிவு செஞ்சு நீங்க என்ன செய்யணும்? பருமன்லையும் திசையிலையும் சரியா வரையணும். அதாவது பருமன்லையும் திசையிலையும் சரியா வரையணும். அப்ப நீங்க வரைகிற டைம்ல இப்ப இவரையும் ஏற்கனவே கேள்விக்கு வரைஞ்சிட்டீங்க தானே? நோட்ஸ்ல இப்ப வரைவீங்க, பிடிஎஃப் இது பாருங்க இருக்கும். அவன் வரைஞ்சதுக்கு பிறகு நீங்க மூணாவது இவரை வரைகிற நேரம் இப்ப இவரைத்தான் நீங்க இங்க வரைய போறீங்க. அப்படின்டா இவரும் என்ன சமகாவிண்டா ஒரே பருமன். இதை நீங்க 5 சென்டிமீட்டர் கோடு வரைஞ்சிருந்தா இவரையும் எத்தனை சென்டிமீட்டர் வரையணும்? 5 சென்டிமீட்டர் வரையணும். அவங்களோட ரூலர் இருக்கும்.
அப்ப ரூலர்ல இவருக்கு நீங்க எத்தனை சென்டிமீட்டர் இதை ஃபர்ஸ்ட் சும்மா வரையலாம். இப்படி ஒன்றும் நீங்க சும்மா ரூலரை வச்சு இப்படி. ஆனா வரைகிற டைம்ல கொஞ்சம் பார்த்து வரைஞ்சு கொண்டா லேஸ். திசையும் பார்த்துக்கொண்டு உன கோப்பியில இப்படி ஒரு திசைக்கு அதே மாதிரி கொஞ்சம் லேசா ஒரு ஏதோ ஒரு அமைப்புல பார்த்துக்கொள்று. இப்ப இவரை நீங்க வரைஞ்சிட்டு இவரையும் வரைஞ்சிட்டு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு காவிய வரைவீங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று வரைவீங்க. எப்படி? பருமன்லையும் திசையிலையும். பருமன் சொன்னா இவர் 5 சென்டிமீட்டர்னா இவருக்கு 5 சென்டிமீட்டர், இவருக்கு திசைன்னா இவர் மதிச்சு. எப்படி ஒரே திசை பாக்குற நீங்க ஃபுட்ரூல வச்சு பார்க்கணும். உங்களோட பேனை ரெண்டையும் நீங்க வரைஞ்சதுக்கு பிறகு வச்சு பார்க்கணும். ரெண்டு பேனையும் ஒரு காலமும் சந்திக்கப்படாது. அப்படியே நேருக்கே பேனை அப்படியே ரெண்டு ஃபுட்ரூல வச்சு பாருங்க. அப்படியே ஒரே இதுல ஒரு காலம் சந்திக்காம போகுதா? ரைட். பருமன்லையும் திசையிலையும். பருமன்லையும் திசையிலையும் ஃபர்ஸ்ட்டுக்கு வரைஞ்சிட்டு நான் சும்மா பேரை போட்டுக்கொள்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கே அவங்க இதுக்கே பேர் தந்திக்கிறான். எப்படின்னு சொன்னா இது காவி ஏ, இது காவி பி. ஓகே தானே? ஒரு பேர், இவருக்கு ஒரு பேர். அப்ப இவர் யாரு? காவி ஏ. சாரி, நான் இன்னொரு மெத்தட்லயும் பேர் போடலாம். இப்படி பேர் போடலாம். ஏ பி. இதுக்கு ஏ பின்னு போட்டா எழுதுற டைம்ல ஏ பி அம்புக்குறி போடணும். சரிதானே? ரைட். அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும்? ரெண்டு காவியை கூட்டுற டைம்ல ரெண்டு காவிகள்ல இந்த ரெண்டு காவியம் தானே கூட்ட போறீங்க. ஒரு காவியை தெரிவு செஞ்சு பருமன்லையும் திசையிலையும் சரியா வரையணும். வரைஞ்சிட்டு இவர் முடிவிடத்துல இருந்து இதுல இந்த காவியில எது தொடக்கம்? இது தொடக்கம், இது முடிவு. இவர முடிவிடத்துல இருந்து அடுத்த காவிய தொடங்கணும். அப்ப அடுத்த காவியில தொடக்கம் எங்க? இந்தாய்க்குது. அடுத்த காவியில முடிவிடம் இந்தாய்க்குது. அப்ப இவர முடிவிடத்துல இருந்து அடுத்த காவிய தொடங்கணும். தொடங்கி மறுகாலம் பருமன்லையும் திசையிலையும் சரியா வரையணும். இவருக்கு நீங்க 5 சென்டிமீட்டர் எடுத்திருந்தா 5 சென்டிமீட்டர் திசை இதே போக்கு, இதே திசை. செக் பண்ணிக்கொள்ளணும். இதுல நீட்டமும் இரு நீட்டம் ஒரே நீட்டம் இருக்குதா, அதே நேரம் இதுவும் சமாந்தரமா இருக்குதா. சமாந்தரம் சொன்னா என்ன எப்படி செக் பண்ணிக்கொள்ற? இது ஒரு காலம் சந்திக்கப்படாது, இதை நீட்டம். ஏன்னா இதைத்தான் இந்த வரைஞ்சிக்கிறோம், இதைத்தான் இங்கே வரைஞ்சிக்கிறோம். சரிதானே? அப்ப நான் இவருக்கு இதுல பேர் போட்டு இல்ல, இவருடைய பேர் என்ன? இந்த காவியோட பேர் என்ன? காவி பி. இந்த காவி தான் இது சமகாவி. ரெண்டு பேரும் சமகாவி. இதுக்கு சமகாவி எங்க? இந்த இதுக்கு சமகாவி எங்க? இந்த இதுக்கு சமகாவி இந்த. அப்ப சமகாவின்னு சொன்னா பருமன் சமனாயிக்கணும், திசை ஒரே திசையாயிக்கணும். அது ஓகே தானே? மர்ஹா சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிள்ளையா வரைஞ்சிடாதீங்க. நீங்க வரைகிற டைம்ல இதை சும்மா வரைங்க, பிரச்சனை இல்லை. வரைஞ்சிட்டு இவர் எங்க வரைகிற டைம்ல இவர் எங்க வரைகிற டைம்ல கணக்க இந்த உன்னிப்பா நின்று வரைங்க. இல்லாட்டி ஏனமானம் சேர்த்தான் போகுது. யார் படிச்சுதான் தான் கேட்கிறோம். நீங்க சும்மா சிலாக்கள் வரைஞ்சி வச்சுக்கிற இப்படி வரைஞ்சிட்டு நீங்க இங்கே வரைகிறீங்கன்னு சொன்னா வரைங்க, பிரச்சனை இல்லை. சும்மா வரைகிற இப்படி வரைகிற இப்படியும் வரைகிற. சரியா? இதுக்கு இது சமன், இதுக்கு இது சமனா? பில பில. இது இவ்வளவு நீட்டத்துல இருக்குது, இது இவ்வளவு நீட்டத்துல இருக்குது. திசையை பார்த்தா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வளைஞ்சிக்கிற மாதிரி. இதுக்கு இப்படி அம்புக்குரிய போட்டா சரியாயிருமா? இது சரியாயிருமா? இது திசை ஒரே திசை தான் இருக்குது. இதுல ஒரே சமாதானமா தான் இருக்குது. ஆனா இதுல பருமனை பாருங்க, இதுல பருமனை பாருங்க. சரியா? பில வளைஞ்சது பில. இதுக்கு இது சமகாவி இல்லை, இதுக்கு இது சமகாவி இல்லை. இதுக்கு இது சமகாவி, இதுக்கு இது சமகாவி. அப்ப முதல்ல நீங்க என்ன செய்யுங்க? கூட்டப்பட வேண்டிய காவி நீங்க இதை ரெண்டு காவியை கூட்டணும், இந்த ரெண்டு காவியையும் கூட்டணும், இதையும் கூட்டணும். கூட்டப்பட வேண்டிய காவியில ஒன்றை பருமன்லை திசையிலையும் வரைங்க. அது முடிவிடத்திலிருந்து அடுத்த காவியை ஸ்டார்ட் பண்ணி பருமன்லை திசையிலையும் வரைங்க. இப்ப விளையுள் காவியானது ஆரம்ப இறுதி புள்ளியை இணைக்கும் கோடு விளையுள் காவியாகும். இதுதான் தியரி. எங்க ஆரம்பிச்சோ நான் காவி சீன்னு பேரை போட்டுறேன்.
இது முனை ஏ, இது பின்னா இதுக்கு சீனு பேர் போடுவோம். இந்த புள்ளிக்கு சீதான் போடணும் இல்ல, வேண்டிய மாதிரி போடணும். சரிதானே? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் பதிலா யாரை பயன்படுத்தலாம்? இவரை பயன்படுத்தலாம். இதுதான் இந்த விளையுள் காவி, கூட்டப்பட்ட விளையுள். எப்படி மறான்னு சொல்றேன். நீங்க ரெண்டு காவிய கூட்டணுமா இருந்தா முதலாவது ஒரு காவிய தெரிவு செய்யுங்க, பருமநிலை திசையிலையும் வரையுங்க. ரெண்டாவது இன்னொரு காவிய தெரிவு செய்யுங்க, அதுல முடிவிடத்தில இருந்து அடுத்த காவிய பருமநிலை திசையிலையும் சரியா வரையுங்க. ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைங்க. ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இப்ப சில இப்படி வரைஞ்சு போட்டு இப்படி இணைச்சுட்டு CA பிழை என்ன AC. ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கணும். சில ஒரு மிஸ்டேக் அது. CA இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு CAன்னு போட்டுட்டு CA விளைவுல என்ன? CA பிழை விளைவுல என்ன? இப்படி போய் இப்படி வந்தா சில முடிஞ்ச இடத்துல இருந்து ஆரம்பத்தை பாக்குற இல்ல, அங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க இருந்து முடிவு. அப்ப AC CAன்னு போட்டாலும் அம்புக்குறி இப்படி போடும் AC. இதுதான் விளையுள். ஆகவே இப்ப என்ன செய்யணும்? முதலாவது ஒரு காவிய தெரிவு செய்யணும், பருமநிலை திசையிலையும் வரையணும். அட முடிவெடுத்துல இந்த இரண்டாவது காவிய பருமநிலை திசையிலையும் வரையணும். ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைக்கணும். ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிற கோடு, இந்த கோட்டு துண்டத்திட நீளம் விளையுள் காவிட பருமனை தரும். ஆரம்பத்தின் இறுதிக்குமான திசை விளையுள் காவிட திசை. என காவிய பருமனும் இருக்கணும், திசையும் இருக்கும். சரிதானே? ஆகவே இதுல கோட்டு துண்டத்தை நீங்க நீளத்தை அளந்து பாக்குறீங்க. உதாரணம் சொல்றேன், இது 5 நியூட்டன், நீங்க 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த இது 4 நியூட்டன், 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறீங்க. மறுகா இதை நீங்க அளந்து பாக்குறீங்க, எவ்வளவு வருது? ஒரு 5.5 சென்டிமீட்டர். அப்ப இது 5.5 நியூட்டன் வருதுதானே? அப்ப நேர் விசம்னா வரும். அப்ப நீங்க என்ன எடுத்தீங்களோ அதுக்குரிய மடங்கா விகிதமா இதுவும் வரப்போகுது. அவ்வளவுதான் வரப்போகுது. ஆகவே இந்த கோட்டு துண்டத்தின நீளத்தை நீங்க அளந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது எதை தரப்போகுது? விளையுள் காவிட பருமனை தரும். ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிறது. அதோட திசை அம்புக்குறி திசையை தரும். இப்ப ரெண்டு காவியை கூட்டுறது எப்படின்னு சொன்னா, எப்படி ரெண்டு காவியை கூட்டுறது? அப்ப விளையுள் இப்படி வரும். இப்ப நீங்க யோசிக்கலாம், முதலாவது இதை வரையணும், ரெண்டாவது இதை வரையணும். அப்படியா? இல்ல. முதலாவது யாரு? இவரை வரைஞ்சிட்டு ரெண்டாவது இவரை வரையவும் வரைஞ்சாலும் இதே மாதிரி ஒரு காவி தான் வரும். இதே பருமன், இதே திசையில ஒரு காவி வரும். பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் வரைஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இவரை வரைவோம். பாருங்க, அப்படியே இங்கால வரும். இங்கால கொஞ்சம் அங்கால மிஸ் ஆகுது, பிரச்சனை இல்லை, ஆனா சரியா தான் வருது. அதே நேரம் இது முதலாவது இந்த காவியை வரைகிறேன். இந்த காவியில முடிவிடத்திலிருந்து இந்த காவியை ஸ்டார்ட் பண்ணி வரைகிறேன். இந்த காவியில முடிவிடத்திலிருந்து இந்த காவியை நான் ஸ்டார்ட் பண்ணி வரைகிறேன். சமாந்தரம் ஒரே பருமன், கொஞ்சம் மேலுக்கு வரணும். இது காவி பி, காவியே. இப்ப என்ன செய்யணும்? ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கணும். பாருங்க, அதே மாதிரி வளைஞ்சிக்குது, அதே நீட்டம். இது ரெண்டும் சமகாவியா இருக்கு. இங்க நான் முதலாவது வரைஞ்சது யாரு? இவரை. ரெண்டாவது வரைஞ்சது யாரு? இவர். எப்படியோ ரெண்டு காவியை கூட்டுறோம், அவ்வளவுதான். அப்ப ரெண்டு காவியை நாங்க கூட்டுற டைம்ல முதலாவது நீங்க ஒரு காவியை தெரிவு செய்யணும், அதை பருமநிலை திசையிலையும் வரையணும். ரெண்டாவது காவிய இவர் முடிவிடத்திலையும் பருமநிலை திசையிலையும் வரையணும். அதுக்கப்புறம் ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க இவரை முதலாவது தெரிவு செஞ்சா பருமநிலை திசையிலையும் வரையணும், இவரை பருமநிலை திசையிலேயே. இவருக்கு திசை இந்த இது, இவரோட பருமன் அதே பருமன், அப்ப அதே போக்கு. ஆரம்பத்தையும் இறுதி இங்கே இப்படித்தானே வந்துச்சு, ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிறீங்க. ஆவே விளையுள் வருது. இது ரெண்டு ஒரே காவி தானே, ஒரே மாதிரி வரும். கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு இருக்காங்க இதுல 4 ஆனா ஒரே விட வரும். சரி, அப்ப உங்களுக்கு எந்த காவியை தெரிவு செஞ்சாலும் சரி, அப்ப உங்களுக்கு ஒரு விளையுள் வந்துட்டு, அப்ப ரெண்டு காவிக்கு ஒரு தனி காவி வருது. இவர் தான் விளையுள் காவி. அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் பதிலா இவரை பயன்படுத்தலாம். இப்ப இது என்ன
இது வந்து இரண்டு காவிகளின் கூட்டல். காவி கூட்டல்ல இரண்டு காவிகளின் கூட்டல். படம் இருக்குது, அதை வரைஞ்சிங்க. இதை பார்த்து வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு இதை பார்த்து வரைஞ்சிட்டு இதை பார்த்து வரைகிறல்ல. நீங்க இதையும் பார்த்து வரைஞ்சிட்டு உங்களோட கொப்பியில ஈக்கிற இவரைத்தான் நீங்க வரையணும். உங்களோட கொப்பியில நீங்க எப்படி வரைஞ்சிங்களோ இவர் வரையணும். இவருக்கு சமாந்தரம் வைக்கணும், இவருக்கு சமாந்தரம் வைக்கணும். சமாந்தரம் செக் பண்ணி பார்த்து. சரி, அதுக்கு பிறகு இதுல பேரும் தந்திக்குது ஏபி பிசின்னு சொல்லி வந்து நீங்க அதுக்கும் பேரை போட்டுக்கொள்ளும். இது ஏ பி, இங்க பி சி. போடாட்டியும் பிரச்சனை இல்லை, இங்க போட்டுக்கொண்டா போதும். இப்ப இதை நீங்க கூட்டி எழுதலாம். காவி ஏயையும் காவி பியையும் கூட்டி எழுதலாம். காவி ஏ இருக்குது, காவி பி கூட்டினா என்ன வருது? காவி சி. காவி குறியீடு போடல, சும்மா சீனு போடலுமா? ஏதா காவி சி. காவி ஏயையும் காவி பியையும் கூட்டினா விளையுள் வந்து காவி சி. அதாவது இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதினா ஏபி, அடுத்தது பிசி, காவி பின்னு சொல்றது என்ன? பிசி. காவி சின்னு சொல்றது என்ன? ஏசி. ஏசி ஏசி. சரி, ஆகவே இது காவி ஏ, இது காவி பி, காவி சி. காவி ஏ காவி பியும் கூட்டினா காவி சி வருது, அந்த இடத்துல வருது. ஒரு காவி பருமனின் திசையிலையும் சரியா வரையணும். அது முடிவெடுத்துல இந்த அடுத்த காவி பருமனின் திசையிலையும் வரையப்படணும். அதுக்கப்புறம் ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கணும். ஏபி பிசி ஆகிய விளையுள் ஏசி. ஆரம்பமும் இறுதியும் ஏசி. ஏசி ஏயும் சி. சரிதானே? அப்ப அதுதான் எழுதியிருக்கோம் படத்துக்கு. அப்ப இது ரெண்டையும் கூட்டி வர விளையுள் சமன். ஒன்னோட சமனை போட்டுக்கொள்ளலாம். சமன் இந்த காவி இப்படி வரப்போகுது. ஆகவே ஆரம்ப புள்ளியையும் பிரக்கெட்ல ஏ இறுதி புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடானது விளையுள் காவியாகும். முதலாவது ஒரு காவிய பருமன்ல சரியா வரையணும். ரெண்டாவது அடுத்த காவியும் பருமனின் திசையிலையும் சரியா வரையணும். முதலாவது பருமன்ல திசையில சரியா வரையணும். அப்புறம் ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடு விளையுள் காவியாகும். இக்கோட்டின் பருமனானது விளையுள் காவியின் பருமனையும் இக்கோட்டின் திசையானது விளையுள் காவியின் திசையையும் குறிக்கும். அப்ப இதுதான் இந்த ரெண்டு காவிக்கும் விளையுள் காவி. சரி, இப்ப அடுத்த தலைப்பு முக்கோண காவி கூட்டல் விதி. அதிலிட்டு அடுத்தது முக்கோண காவி கூட்டல் விதி. சரிதானே? பாருங்க, முக்கோண காவி கூட்டல் விதி. இதுக்கே நீங்க நோட் எழுத தேவையில்லை, பார்த்து எழுத தேவையில்லை. நான் செல்ற நோட்டு தான் நீங்க எழுதி கொள்ளணும். எழுதிட்டு வேணா பிடிஎஃப்ல செக் பண்ணி கொள்ளலும். போற லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச போற பிடிஎஃப் செக் பண்ணி கொள்ளலும். இப்ப பாருங்க, முக்கோண காவி கூட்டல் விதின்னு சொல்றது அவ்வளோ இதுவும் எவ்வளவு தெரியும். இப்ப நான் ஏற்கனவே காவிகளோட கூட்டல் பார்த்திருக்கோம். காவிகளோட கூட்டல்ல நான் சொன்னேன், ரெண்டு மெத்தட்ல கூட்டலாம். இரண்டு காவிகளின் கூட்டல், அடுத்தது பல காவிகளுக்கு. இப்ப நான் இரண்டு காவிகளின் கூட்டல் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுலதான் இந்த முக்கோண காவி கூட்டல் விதின்னு சொல்ல வருது. இதை வச்சு எனக்கு முக்கோண காவி கூட்டல் விதியை விளம்படுத்தலாம். ஒரு முக்கோணத்தை பயன்படுத்தி காவிகளை கூட்டுறது. பேர்ல தானே ஒரு முக்கோணத்தை பயன்படுத்தி காவிகளை கூட்டுறது. பாருங்க, நான் ஒரு முக்கோணம் வரைகிறேன்.
சும்மா ஒரு முக்கோணம் வரைகிறேன். ரைட். இப்ப முக்கோண காவி கூட்டல் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, முக்கோணிட ரெண்டு பக்கம் வழியே நீங்க கூட்டப்பட வேண்டிய காவிய குறிச்சா மூணாவது பக்கம் விளையுள் காவிய தரும். இப்போ இங்கேயும் பார்த்தோம், இங்கே இந்த படத்திலையும் ஒரு முக்கோணம் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டு காவிய கூட்டுற நேரம் ஒரு முக்கோணம் தான் கம்ப்ளீட் ஆகியே. ஒரு காவிய பரமநிலை திசையிலே வரைவோம், ரெண்டாவது காவிய அரை முடிவிடத்திலிருந்து பரமநிலை திசையிலே வரைவோம், விளையுள் வந்து ஆரம்ப இறுதி இணைப்போம். இணைச்சா மூணு பக்கத்தை உடைய ஒரு மூடிய ஒரு என்ன பல்கோணி, மூணு பக்கத்தை விட ஒரு மூடிய பல்கோணி விசேட பேர் இருக்குது என்ன, முக்கோணி. 5 பக்கம்டா ஐங்கோணி, 6 பக்கம்டா அறுகோணி. ரைட். இப்ப இங்க உங்களுக்கு தெரியும், ரெண்டு காவிய கூட்டினா மூணாவது ஒரு காவி ஒரு முக்கோணத்தை கம்ப்ளீட் பண்ணும். இப்பதான் பார்த்தோம், ரெண்டு காவியை நாங்க கூட்டினா மூணாவது காவி முக்கோணத்தை கம்ப்ளீட் பண்ணும். இதை வச்சுதான் முக்கோண காவி கூட்டல் விதி என்று சொல்லுங்க. ஒன்றுமே ஏற்கனவே படிச்சிட்டோம். ரெண்டு காவிகளை நீங்க முக்கோணத்துல ரெண்டு பக்கம் வழியே சரியா குறிச்சிங்கண்டா, சரியா குறிச்சுன்னு சொன்னா பருமனும் சரியா குறிக்கணும், திசையும் சரியா குறிக்கணும். சரியா குறிச்சிங்கண்டா மூணாவது பக்கமானது விளையுள் காவியை தரும். பாருங்க, நீங்க ஒரு முக்கோணில இப்படி ஒரு காவியை குறிக்கிறீங்க, இப்படி ஒரு காவியை குறிக்கிறீங்க. அப்ப இது ஒரு காவி, அடு முடிவிடத்தில இருந்து இன்னொரு காவி. அப்ப விளையுள் காவியாது. விளையுள் காவி ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிறது. முக்கோணில மூணாவது பக்கம். இதுதான் முக்கோண காவி கூட்டல் விதி. முக்கோண காவி கூட்டல் விதி. சரிதானே? அப்ப எழுதிங்க, முக்கோண காவி கூட்டல் விதிக்கு கீழே எழுதுங்க, ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்கள் வழியே கொஞ்சம் உட்காருவோம். சரி, ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்கள் வழியே இரண்டு காவிகள் ஒழுங்காக குறிக்கப்படும் போது, ஒழுங்காக சொன்னா பருமனும் சரியா குறிக்கணும், அதே நேரம் திசையும் சரியா குறிக்கணும். அதே நேரம் திசையும் சரியா குறிக்கணும். இது ரெண்டும் குறிச்சிருந்தா இதுதான் ஒழுங்கு. பின்னுக்கால ஒரு கண்ணாடி இருக்குது, அதான் மொத்த பாக்குறேன். சரியா? என்னடா இது அப்படின்னு பார்க்கப்படாது. ஏன்னு சொன்னா அங்கால ஒரு கண்ணாடியை வச்சாதான் அப்படியே பார்த்தா எனக்கு ஃபோன் வேணும். ஃபோனில் டிஸ்பிளேல என்ன வெயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபோன் இப்படி ஈக்குது, கேமரா அங்கால பக்கம் ஈக்குது, எனக்கு பின்பக்கம் தானே விளங்குது. கண்ணாடியை பார்த்தா ரைட். அப்போ வீடியோ ஓடுதா, ஆஃப் ஆகிட்டா, ஃபோன் ஆஃப் ஆகிட்டாண்டு பின்னுக்கு போய் பார்க்க தேவையில்லை, இப்படி பார்த்துக்கொள்ளு. அப்போ விளங்குது எனக்கு. சரி, ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்கள் வழியே இரண்டு காவிகள் ஒழுங்காக குறிக்கப்படும் போது அவற்றின் விளையுள் காவியானது மூன்றாம் பக்கம் வழியே அமையும். அந்த படத்தை நீங்க ஒழுங்கா வரைஞ்சு கொள்ளுங்க. ஒழுங்கா வரைஞ்சு கொள்றேன்டா பேர்களை நாங்க போட்டுக்கொள்வோம். இதுக்கு ஏண்டும், இதுக்கு பீண்டும், இதுக்கு சீண்டும் போடுறேன். அதே நேரம் தனி எழுத்துக்கள்ல நான் குறிக்கிறதா இருந்தா வளமையான மெத்தட், இதுக்கு காவி ஏ, இதுக்கு காவி பி, அப்ப இதுக்கு காவி சி. இது எப்படி எழுதலாம்?
காவி ஏயையும் காவி பியையும் கூட்டினா மாற விளைவு தான் காவி சி. இப்படி இப்படி ஆரம்பம் இறுதியும். அப்ப இவர் தானே விளைவுல இருக்க போறாரு. ஆகவே எங்களுக்கு எழுதி கொள்ளையிலும் இந்த எழுதி கொள்ளையிலும் காவி ஏ சக காவி பி சமன் காவி சி. வேற எப்படி எழுதலாம்? காவி ஏ ஏ பி அப்படியும் எழுதி கொள்ளலாம். சக அடுத்த காவி பி யாரு? பி சி சமன் ஏசி. விளையுள் முக்கோணில 3 பக்கம். முக்கோணில இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கத்துல குறிச்சா மூணாவது பக்கம் விளைவுளை தரும். இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கத்துல குறிச்சா மூணாவது பக்கம் விளைவுளை தரும். என்ன விதி? முக்கோண காவி கூட்டல் விதி. அப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது இதை வரைஞ்சிங்க. நான் அடுத்தடுத்த நோட்ஸுக்கு நான் போறேன் இருந்தா நீங்க டக்குன்னு வீடியோ நிப்பாட்டிட்டு வரைஞ்சிட்டு போகலாம். என்ன இது லைவ் கிளாஸ் இல்லை, நேரடியாக ஸ்கூல் நடக்கிற கிளாஸ் இல்லை. அங்கேயே இருந்தா சார் என்ன டக்குன்னு வரையணும், இல்லாட்டி விட்டுட்டு போயிட்டு அடுத்த பார்த்து வரணும். இங்கே அப்படி ஒரு அவசரம் ஒன்றும் இல்லை. கிளாஸ் போனாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அப்படியே நிப்பாட்டிட்டு வரைஞ்சிட்டு இதுதான். வீடியோ குவாலிட்டியை மாற்றிக்கொள்ளையிலும் சைடில் 3 டொட் இருக்குது, அதை தொட்டு இப்போ புதுசாக மாற்றிக்கிறேன். அட்வான்ஸ் நொண்டிக்குது, அதை நீங்கள் டச் பண்ணி வீடியோ குவாலிட்டி வந்து 720 பிக்சல் வரைக்கும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு அது வரைக்கும் மாற்றிக்கொள்ளலாம். 720 நல்ல கிளியராக இருக்கும். உங்களுக்கு போரிங் இருக்காது கண்ணுக்கு. அப்படி உங்களுக்கு எம்பி இல்லை, எம்பி பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை வரைக்கும் 480 360 பிரச்சனை இல்லை. 480 பரவாயில்லை. அப்போ உங்களுக்கு அப்படி வச்சுக்கொள்ள. இல்லை யூடியூப் பேக்கேஜ் போட்டிருப்பீங்க, அது மொபிட்டல் பேக்கேஜாக இருந்தால் உங்களுக்கு 720 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டயலாகில் வந்து அந்த ஃப்ரீ பேக்கேஜ் இருக்குது. எவ்வளோ 345 ரூபா. 345 ரூபாய்க்கு 345 ரூபாய் 249 ரூபா 249 ரூபா 249 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் தான். மந்த்லி ஃபுல்லாக அன்லிமிட்டட். ஆனால் ஹை குவாலிட்டி வராது. 360 வரைக்கும் தான் வரும். 480 வரும், பிரச்சனை ஒன்று. இதுக்கு 480 வருமா இருக்கும், சில வீடியோஸ்க்கு வராது. அப்போ அன்லிமிட்டட் அது. ஆனால் மொபிட்டல் வந்து அன்லிமிட்டட்னு சொல்கிறேன், ஆனால் லிமிட் வச்சுக்கிறோம். 30 GB எப்படி வச்சுக்கிறோம். அது வரைக்கும் நல்ல ஸ்பீடாக வேலை செய்யும். வேண்டிய மட்டும் ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி வீடியோ பார்க்கலாம். சரிதானே? அது மொபிட்டல். ஏதோ உண்டு ஒவ்வொருத்தரையும் விரும்பின மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் கூட நடக்கிறதால அப்படி இல்லாட்டி இது மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால் பிரச்சனையும் உண்டு இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு பேக்கேஜ் ஏன்னா 99 ரூபா போட்டு கேட்கலாம், அநியாயம் நஷ்டம் அது உங்களுக்கு. அதே போடுறத நீங்கள் மாதத்துக்கு 1099 ரூபா போடுறதும் 249 ரூபாயோட பேக்கேஜ் டயலாகில் ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொள்றதும் லாபம். மந்த்லி ஃபுல்லாக 249 ரூபா தான். சரி, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பல காவிகளின் கூட்டல். சரிதானே? பல காவிகளை எப்படி கூட்டுறது, பல காவிகளின் கூட்டல் பார்த்துட்டு இன்றைய கிளாஸை நாங்கள் முடிச்சு கொள்வோம். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா கேள்வி செய்வோம். பல காவிகளின் கூட்டல் சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட காவிகளை கூட்டுறது. பல காவிகள் கூட்டப்பட்டதாக இருந்தா பாருங்க, பல காவிகளை கூட்டுறதா இது. நான் பல காவி வரைகிறேன். பலன்னு சொன்னா 2க்கு மேற்பட்ட காவிகள். எப்படின்னா லேசி, இது உங்களுக்கு தெரியும். இந்த 2 காவி கூட்டுற மாதிரி தான். ஆனா அங்க என்ன செஞ்சோம், 2 காவியோட நிப்பாட்டிட்டோம். பல காவின்னு சொன்னா ஒரு காவிய பருமநிலை திசையிலையும் 2வது காவிய பருமநிலை திசையிலையும் முடிவெடுத்து இருந்து 3வது காவியம் அது முடிவெடுத்து பருமநிலை 4வது காவியம் அது முடிவு. இப்படி பல காவியங்கள் தரப்பட்டா ஓண்டை முடிய 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 வரைஞ்சிட்டு போனா ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிற கோடு, ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிற கோடு எதை தரப்போகுது, விளையுள் காவிய தரும். அவ்வளோ பெரிய வேலை ஒன்று இல்லை, அவ்வளோ பெரிய வேலை ஒன்று இல்லை. ஏன்னா நான் எத்தனை காவியை கூட்ட போறேன்னு சொன்னா ஒரு 4 காவியை கூட்டுவோம். 2க்கு மேற்பட்டது எத்தனை வேணாலும் கூட்டலாம், 10 கூட்டலாம், 100 கூட்டலாம், பிரச்சனை இல்லை. நாங்க எத்தனை செய்வோம், ஒரு 4 காவியை கூட்டுவோம். 4 காவி. ஒரு காவி இப்படி இருக்குது பிளஸ்
ரெண்டாவது இப்படி ஒரு காவி பிளஸ் மூணாவது இப்படி ஒரு காவி பிளஸ் நாலாவது இப்படி ஒரு காவி. இப்ப எப்படி இதை நாளையும் கூட்டுறது? இந்த நாளையும் கூட்டுறதுக்கு நீங்க நாலுல ஏதாவது ஒன்றை முதலாவது செலக்ட் பண்ணணும். நான் இதை தெரிவு செய்கிறேன். தெரிவு செஞ்சு பருமன்லையும் திசையிலையும் வரைகிறேன். பருமன்லையும் திசையிலையும் வரைகிறேன்னு போட்டுட்டு சும்மா வரைகிறல்ல, உண்மையாவே பருமன்லையும் திசையிலையும் சரியா தான் வரையணும். இப்ப நான் பருமன்லையும் திசையிலையும் வரைகிறேன்னு சொல்லி போட்டு சும்மா என்ன செய்யறேன், இப்படின்ட்டு அப்படி அப்படி ஒரு காவி சும்மா நினைச்ச வாக்குல வரையுது. புட்டுல வச்சு வரைஞ்சு சரியாயிருமா? சரியாகாது. புட்டுல வச்சு வரையணும், சமாந்தரமா வரையணும். இதுக்கு இது சமாந்தரமாயிக்கணும். இது நீங்க 4 சென்டிமீட்டர் எடுத்திருந்தா இதுக்கும் 4 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும். ரைட். பருமன்லையும் திசையிலையும் வரைஞ்சிட்டு நான் இவருக்கு என்ன பேர் போடுறேன்? காவி ஏண்டு பேரை போட்டுக்கொள்றேன். வேற எப்படி பேர் போடலாம்? இவருக்கு எப்படி பேர் போடலாம்? ஏ பி. இப்ப இவர முடிவிடத்திலிருந்து ரெண்டாவது காவிய பருமன்லையும் திசையிலையும் சரியா வரையணும். சரிதானே? அப்ப திசை சரியா இருக்குது. இவருக்கு இவர் சமாந்தரம், சேம் டைம் பருமன் இது ஒரு 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர். அப்ப இந்த முடிவிடத்துக்கு நான் ஒரு பேரை போடுறேன். இந்த முடிவிடத்துக்கு நான் ஒரு பேர் போடுறேன் சி. சி. அதே நேரம் இவருக்கு நான் டி பேரை போட்டுக்கொள்றேன். இப்ப மூணாவது காவி. மூணாவது காவிய இவர முடிவிடத்திலிருந்து மூணாவது காவியை ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது காவியை நான் ஸ்டார்ட் பண்ணி மறுகாலம் இவருக்கு பருமன்லையும் திசையிலையும் சரியா வரைகிறேன். இவருக்கு பருமன்லையும் திசையிலையும் சரியா வரைகிறேன். இவருக்கு நான் ஒரு பேரை போட்டுக்கொள்றேன், காவி சி. காவி சி. இவர் முடிவிடம் நான் என்னன்னு மார்க் பண்ணிக்கொள்றேன்? டி சொல்லி மார்க் பண்ணிக்கொள்றேன். டி. பாருங்க, இதுக்கு இது சமாந்தரமா இருக்கான்னு செக் பண்ணீங்க. எப்படி செக் பண்ணி கொள்வீங்க? இதுக்கு ஒரு ஃபுட் ரூல், இதுக்கு ஒரு ஃபுட் ரூல். இது மூலி மட்டும் ஃபுட் ரூல் எல்லாம் மிகுந்தானே. இல்லை 2 பேனே வைங்க, வச்சு பாருங்க. இது அப்படியே போகுதா, இல்லாட்டி அழிச்சிட்டு வரைங்க. சோம்பரப்படவானா. அடுத்த படம் வரைகிறது மறந்துட்டேன் சொல்றதுக்கு, கட்டாயம் பென்சிலால தான் வரையணும். இதெல்லாம் பென்சிலால தான் வரையணும். பேனியால வரைய வேணாம். யாரும் பேனியால வரைஞ்சி வைக்க வேணாம். சரி, இப்ப என்ன செய்யுங்க? இவர முடிவிடத்துல இருந்து இவரை ஸ்டார்ட் பண்ணுங்க. இவரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது என்ன செய்யுதுன்னு பாருங்க. அதே மாதிரி பருமன்லையும் திசையிலையும் சரியா வரைங்க. கொஞ்சம் வரைஞ்சிக்குதாயிக்கும், ரைட், பிரச்சனை இல்லை. நீங்க வரைகிறது வெளியா வரையப்படாது. வரைஞ்சிட்டீங்க. எங்க இவருக்கு நான் ஒரு பேர் போடுறேன், காவி டி. காவி டி. இது முடிவிடத்துக்கு நாங்க ஒரு பேரை போடுவோம், இ. இ. இப்ப என்ன? ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கும் நேர்கோடு விளையுள் காவியை தரும். ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கும் நேர்கோடு விளையுள் காவியை தரும். அதோட திசையானது விளையுள் காவியின் திசையை தரும். கோட்டுத்துண்டத்தின் பருமனானது விளையுள் காவின்னா இந்த காவி, இந்த காவி, இந்த காவி, இந்த காவி, அவ்வளோ காவிக்கும் பதிலா இந்த காவியை பயன்படுத்தலாம். இதுதான் காவிகளோட கூட்டல். எப்படி? முதலாவது ஒரு காவி பருமன்லையும் திசையிலையும் சரியா வரையணும். அதுக்கப்புறம் அது முடிவிடத்துல இருந்து அடுத்த காவி, அது முடிவிடத்துல இருந்து அடுத்த காவி, அதுல முடிவிடத்துல இருந்து அடுத்த காவி. ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கணும். ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிற நேர்கோடானது விளையுள் காவிட பருமனையும் கோட்டுத்துண்டத்திட நீளம், அதே மாதிரி திசையானது விளையுள் காவிட திசையை தரும். இதை நீங்க எழுத்துல எழுதினா எப்படி வரும்? நாங்கள் எழுத்திலையும் எழுதி விட்டுருவோம். காவி ஏயையும் காவி பியையும்
காவி சியையும் காவி டியையும் கூட்டினா தான் காவி இ. இதற்கு ஒரு பேரை போட்டுக் கொள்வோம், காவி ஈன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி வேற எப்படி எழுதலாம்? வேற எப்படி எழுதலாம்? ஏபி. காவி ஏக்கு இன்னொரு பேரு ஏபி. நான் ஏன் கலர் மார்க்கர் யூஸ் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு போரிங் ஆயிக்கப்படாது, கொஞ்சம் வித்தியாசம் விளங்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். எனக்கு சும்மாவே ஒன்லைன் அப்படி இங்க கொஞ்சம் கவனம் இல்லாம போனீங்கன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக வேண்டித்தான். சரிதானே? ரைட். அப்ப ஏபி சக காவி பிக்கு எப்படி போடலாம்? பிசி. அடுத்து காவி சிக்கு சிடி. நீங்க செல்லுங்க, வாயால சும்மா செல்லுங்க, வீட்டுல உள்ளாக கேட்கட்டும். அடுத்து டிஇ சமன் காவி இ யாரு? ஏஇ. ஏஇ என்ன? ஏஇ தான் விளையுள். பாருங்க, ஏபி பி முடியறதுல இருந்து அடுத்தது தொடங்குது, பிலே தொடங்குது, பிசி. சில இருந்து முடியுது, சி தொடங்குது, சிடி. அப்ப டில முடியுது, டி தொடங்குது, டிஇ. ஆகவே ஏல தொடங்கி ஈல முடிஞ்சு ஏஇ. அப்ப முடிஞ்சத்துல இருந்தே தொடங்குது, இது முடிஞ்சத்துல இருந்து தொடங்குது, இது முடிஞ்சத்துல இருந்து தொடங்குது. அப்படி வரும்டா ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிறது. ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிறது. எதை தரப்போகுது? எதை தரப்போகுது? விளையுள் காவியை தரப்போகுது. சரிதானே? அப்ப நீங்க என்ன இப்ப எழுதணும்னு சொன்னா, பல காவிகளின் கூட்டல் தலைப்பு போட்டுட்டு பல காவிகளின் கூட்டல் தலைப்பு போட்டுட்டு கேள்விய அந்த படத்தை வரைஞ்சி இதை வரைஞ்சி இதை சும்மா வரைங்க. இதை பார்த்து சும்மா வரைங்க. வரைஞ்சிட்டு இவரை வரைகிற நேரம் நீங்க வரைஞ்சிங்க, இதை பார்த்து வரையப்படாது. இப்ப இதை சும்மா நோமலா வரைஞ்சதுக்கு ரஃபா பார்த்து வரைஞ்சு கொள்ளலாம். நோமலா இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க இவர் வரைகிற நேரம் நீங்க கொப்பியில வரைஞ்சிங்க மேல இவங்களைத்தான் பார்த்து வரையணும். போர்டை பார்த்து வரையப்படாது. எப்படி? இவர் சரி அளந்து பார்த்துட்டு அதே நீளத்துக்கு வரையணும். அதுக்கே சமாந்தரமா இவருக்கு சமாந்தரம் அதே நீளத்துக்கு அளந்து பார்த்து வரையணும். இவர் அளந்து பார்க்கணும் சொல்லி அதே நீளத்துக்கு சமாந்தரம். நீங்க கொப்பியில வரைஞ்சிக்கிறீங்க, அதுக்கு இப்படி வரைஞ்சிட்டு ஆரம்பத்தையும் இறுதியும் முடிச்சுடுங்க. சரிதானே? அப்ப வீடியோவை இப்ப நிப்பாட்டிட்டு வரையுங்க. வரைஞ்சிட்டு கண்டினியூ பண்ணுங்க. சரி, இப்ப வரைஞ்சி முடிச்சிருப்பீங்க. அப்ப சரியா? வரைஞ்சி முடிச்சிருப்பீங்க. இப்ப இவ்வளோத்தையும் மார்க் பண்ணிட்டு எப்படி? காவி ஏ, காவி பி, காவி சி, காவி டி, காவி இ சமன் காவி ஈன்னு வரும். அப்ப ஏபி பிசி சிடி டிஇ சக போட்டு சமன் ஏஇ. ஏஇ அதை எழுதிட்டு எழுதுவீங்க. இங்கு காவி ஈ ஆனது, இங்கு காவி ஈ ஆனது இவர் காவி ஈன்னு சொன்னா இவர் ஏஇ. காவி ஈ ஆனது காவி ஏ, காவி பி, காவி சி, காவி டி ஆகியவற்றின் விளையுள் காவியாகும். ஆகியவற்றின் விளையுள்னா என்ன? அவங்க அவ்வளோ ஏ பி சி டி 4 பேரையும் தூக்கிட்டு யாரை மட்டும் வேலைக்கு வைக்கலாம்? ஈய மட்டும் வேலைக்கு வைக்கலாம். அதுதானே விளையுள். ரைட். இப்ப நாங்க இந்த காவிகளை எப்படி குறிக்கிறது? மடங்கு காவிண்டா என்ன? சமகாவிண்டா என்ன? அதுக்கு ஒரு காவிகளை எப்படி கூட்டுறது? இதுதான் நீங்க படிச்ச சமரி. 2 விதமா காவிகளை கூட்டுறது. ஒன்று 2 காவிகளை கூட்டுற மெத்தட், அடுத்து பல காவிகளை கூட்டு. 2 காவிகளை கூட்டுறது ஒரு காவி பரமல்ல திசையிலேயும் ஆரம்பிச்சு அடுத்த காவி பரமல்ல திசையிலேயும் ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிறது விளையுள் காவி. கோட்டு துண்டத்தில் நீளம் பருமனை தரும், திசை விளையுள் காவியில திசையை தரும். அதுல முக்கோண காவி கூட்டல் இருக்குது. 2 காவிய கூட்டல் தான் முக்கோண காவி கூட்டல் விதி வருது. அதாவது ஒரு முக்கோணில 2 பக்கம் வழியே கூட்டப்பட வேண்டிய காவிகளை குறிச்சா 3வது பக்கம் விளையுள் காவி. அதானே செஞ்சோம். அடுத்து பல காவியல் எப்படி கூட்டுவது? பல காவியல் தரப்படும் இடத்தை என்ன செய்யணும்? ஒரு காவிய பருமல்ல திசையிலையும் அடுத்த அடுத்த காவி அடுத்த அப்படி வரைஞ்சிட்டு ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிற கோட்டு துண்டத்துல நீளமானது விளையுள் காவியில பருமனை தரும்.
திசையானது விளைவில் கவர்ச்சி திசை. இதுதான் நாங்கள் இன்றைக்கு படிச்சதுட்டு சம்பந்தம். சரி, இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன படிப்போம்னு சொன்னா ஒரு மறைக்காவின் ஒரு கன்செப்ட். இது எல்லாமே லேசி, எதுவும் கஷ்டம் இல்லை. நீங்க திரும்ப திரும்ப படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஒருக்கா படிச்சுட்டு அன்றைக்கே மரா படிச்சுக்கொள்ற நோட்ஸ் எழுதின அன்றைக்கே படிச்சுக்கொள்ள, அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா படிச்சுக்கொள்ற அதே விஷயத்த, ஒரு கிழமைக்கு ஒருக்கா படிச்சுக்கொள்ற. இப்படி நீங்க கொஞ்சம் விட்டு மரம் மீட்டி வந்தீங்கன்னா அப்படியே ஞாபகம் நின்றும். அப்புறம் யாரும் அடிச்சு மறந்து சொன்னாலும் மறக்கலாம், அடிச்சு மறந்துன்னு சொன்னாலும் என்ன செய்யலாம், மறக்க ஏலா. அப்படி ஒரு கட்டத்துக்கு ஞாபகம் நின்று. இப்போ யாராவது உங்களோட பேரை மறவங்கன்னு சொன்னா மறக்க ஏழுமா? ஏழை தானே. 1 5 6 இதை மறவங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறந்துட்டு எழுமா? ஏலா. 1 1 2 மறக்கலா தானே. அதே மாதிரி ஆயிடும். அப்போ நான் சொன்ன மாதிரி படிக்கணும். ஒன்றாவது நான் நோட்ஸ் எழுதி நண்டே கொஞ்சம் படிச்சுக்கொள்ளணும் அதே விஷயத்த. ஏன்னா நான் நல்லா விளங்கி நோட்ஸ் எழுதி இருந்தா மரா படிச்சுறதுக்கு 5 நிமிஷம் போகுது. எவ்வளவு? 5 நிமிஷம் போகுது. அதே 2 நாளில் படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் போகுது. மரா 2 நாளில் படிச்சுக்கொள்றேன். 5 நிமிஷம் சும்மா பரட்டி பார்த்துக்கொள்றேன். அதுக்கப்புறம் என்ன, என்னோட ஒரு கிழமை பிறகு படிச்சிரு, அப்படின்னு 2 கிழமை பிறகு ஒரு நாள் படிச்சுட்டு அதே விஷயம். அப்படி நீங்கள் மரா படிக்கிற நேரம் ஒரு மணி 5 நிமிஷம் தான் போகும். இல்லை இன்றைக்கு படித்து மூடி வச்சுட்டு மரா 3 மாதத்துக்கு போகிற எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்கு கொப்பியை பரட்டினா மரா நீங்கள் 1/2 மணித்தியாலம் படிக்கணும். எவ்வளோ நேரம்? 1/2 மணித்தியாலம் இந்த கொஞ்சம் விஷயத்தை படிக்கணும். என்னெல்லாம் மறந்துருக்கு. மடங்காவியா? அப்படியா? கூட்டுறதா? இது எப்படி? முக்கோணக்காவி கூட்டல் விதியா? என்ன முதலியாவே? அப்படின்ற மாதிரி இது. அப்போ நீங்கள் உடனே படிச்சுறது, அவர் 2 நாளைக்கு பிறகு படிச்சுறது. ஏன்னா கேட்குற சில ஆட்கள் எப்படி படிக்கணும், நான் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க. இப்படி தான் படிக்கணும். இப்படி சரியா நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா எல்லா பாடத்தையும் அப்பப்ப ஒரு படிச்ச உடனே ஒருக்காவும், 2 நாளைக்கு ஒருக்காவும், ஒரு கிழமைக்கு ஒருக்காவும், 2 கிழமைக்கு ஒருக்காவும், இப்படின்னு நீங்க கொஞ்சம் விட்டு மீட்டிட்டே வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் போகும். எக்ஸாம் முந்தினு படிக்கவும் தேவையில்லை. எக்ஸாம் முந்தினு படிக்கவும் தேவையில்லை. இவ்வளோ கேள்விகளை மட்டும் செஞ்சு பார்த்துட்டு போறது. அடுத்த அந்த மறைக்காவியை படிச்சுட்டு கேள்வி செய்வோம். அப்போ உங்களுக்கு விளங்கும், ரைட் இப்படித்தான் கேள்வி செய்யறது. இன்ஷா அல்லாஹ் இப்போ வார ஞாயிற்றுக்கிழமை பிறகு, வார ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் அந்த கேப்பில் இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ந்து கிளாஸஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரிதானே? இது உங்களோட ஃப்ரீ கிளாஸில் 2வது கிளாஸ், அதாவது லாஸ்ட் கிளாஸ். அப்போ நீங்கள் இதுக்கு பிறகு பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நாங்கள் 2 கிளாஸ் 2 செட் நடக்குது. சிலாக்களுக்கு அளவீட்டு கருவி மட்டும், சிலாக்கள் மெக்கானிக்ஸ் மட்டும். சிலாக்கள் அளவீட்டு கருவிக்கு மாறாங்க, மெக்கானிக்ஸ்க்கு மாறாங்க. உங்களுக்கு நான் 2 தந்திக்கிறேன் தானே. அளவீட்டு கருவியில் 2 கிளாஸ் தந்திக்கிறேன், மெக்கானிக்ஸில் 2 கிளாஸ் தந்திக்கிறேன், 4 கிளாஸ் தந்திக்கிறேன். இதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீ கிளாஸ் நான் சொல்லிட்டேனே. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், ரைட் கிளாஸ் இப்படி தான் போகுது, நல்லா எனக்கு விளங்குது அப்படின்னு இப்போ விளங்கிட்டுன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது, என்கிட்ட போஸ்டர் இருக்குது தானே, அப்படி அதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒன்று இருக்குது, ஜாயின் ஆகுங்க. பிரச்சனை நீங்கள் யோசிக்கலாம், 2 கிளாஸ் முடிஞ்சு இப்போ எப்படி ஜாயின் ஆகுறது. இப்போ உங்களுக்கே விளங்கி இருக்கும், லிங்க் இருக்குது, அந்த லிங்கை நான் கொடுப்பேன், நீங்கள் கொடுக்க வேணாம். நீங்கள் போஸ்டரை ஜஸ்ட் ஷேர் பண்ணிங்கன்னா இப்படி மெசேஜில் சொல்லுங்க, இப்படி கிளாஸ் இருக்குது, ஜாயின் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் என்ன நம்பரை கொடுங்க, என்ன கண்டெக்ட் பண்ண சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் அளவீட்டு கருவியில் 2 கிளாஸையும் மெக்கானிக்ஸ் 2 கிளாஸையும் நான் கொடுப்பேன். கொடுத்து அவங்களை பார்க்க சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து கண்டினியூ ஆகும். இப்போ நீங்கள் 2 கிளாஸ் பார்த்துட்டீங்களே, அவன் நீங்கள் பயப்பட தேவை. முடிஞ்சா முடிஞ்சில்ல, லிங்க் நான் பிறகும் அவங்களுக்கு ஜாயின் ஆகி பார்க்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு வர ஒரு ஆளுக்கு இந்த கிளாஸை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஹராம், அனுமதிக்கல, ஷேர் பண்ணிடவே வேணாம். ஏன்னு சொன்னால் எனக்கு அது நஷ்டமாயிடும். அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு செய்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் சும்மா செய்யலை, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் ரெடி ஆகி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வேறு இதாக்கி என்ன ஃபோன் அங்கே ஃபோனில் என்ன நோட்ஸ் எல்லாம் விற்குது. அப்போ அதை நான் வேறு பிரிண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நிறைய வேலை டைம் ஒதுக்கி இதை இப்போ என்ன செஞ்சுட்டு இப்போ அப்லோட் பண்ணணும், அதுக்கு வேறையா. இப்போ இப்படியெல்லாம் மீக்கிறதால நீங்கள் அப்படி ஒரு வேலை செஞ்சு விட்டுற வேணாம், சேவ் பண்ணி விட்டுற வேணாம். நான் கொடுப்பேன். நீங்கள் ஃப்ரீயாக அவங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் அதுவும் நான் பார்த்து கொடுப்பேன். நீங்கள் கொடுத்துருவான், நீங்கள் பாவம் கஷ்டம் சொல்லி சும்மா அவங்க என்னோட கதைக்கு சொல்லுங்க, நான் கொடுப்பேன். அடுத்து நான் நீங்கள் கொஞ்சம் எனக்கு கஷ்டம், எனக்கு ஃப்ரீ கிளாஸ் வேணும்னு சில ஆட்கள் கேட்குற டைமில் நான் வந்து டீட்டெயில் கேட்பேன். உங்களோட பேர் என்ன ஊர், வாப்பா என்ன செய்கிற, அப்படி கேட்குற டைமில் நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் செல்லலாட்டி நான் வேலையை கூட ரைட் நீங்கள் போய்க்கு சொல்கிறீங்க சம்டைம் நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணுற டைம் நீங்கள் ஆன்சர் பண்ணி கதைக்கணும். உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்தால் நீங்கள் எவ்வளோ செய்வீங்க.
அப்போ அதெல்லாம் பார்த்து போட்டு தான் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் நம்மளோட ஆப்பட ஜாப் அடுத்த ஃபேமிலி என்ன இதில் இருக்குது வேறு யார் படிக்கிற அப்படியெல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சில ஆக்களுக்கு ஒன்று மனச்சாட்சி செல்லும் உங்களுக்கு கட்டலாம்னா நீங்கள் ஃபீஸ் கட்டணும் சும்மா வந்து ஃப்ரீயாக தாங்கன்னு சும்மா இதாகப்படாது. ஏன்னா கஷ்டமான ஆக்கள் நிறைய பேர் அப்படிங்கிறதால அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கும். சரிதானே? அப்போ இப்படி நான் டீட்டெயில் கேட்குற டைமில் கொஞ்சம் செல்லணும். சென்னாத்தான் எனக்கு விளங்கும். ரைட், அப்போ உங்களுக்கு ஹாஃப் பேமெண்ட் எடுக்கலாம், உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் எடுக்கலாம், உங்களுக்கு காவாசி பேமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு விளங்கும். அப்போ நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஹாஃப் பேமெண்ட் கட்டலாமான்னு கேட்பேன். அதுவும் கஸ்டம்ஸ்னா யாரும் படிப்பு விட்டுறவானா தொடர்ந்து படிங்க. உண்மையாகவே கஸ்டம்ஸ்னா ஃப்ரீயாக தரேன். அப்படி உங்களுக்கு கட்டலும்னா உங்களுக்கு கட்டுங்க. அது எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகிக்கும். ஏன்னா நானும் படித்து திரிக்கிறேன் யூனிவர்சிட்டியில், எனக்கு செலவுகள் அப்படி விடிக்கிறதால நான் டைம் ஒதுக்கி செய்கிறதால அப்போ ஒரு உதவி ஆகிக்கும். அப்போ ஃபீஸ் கட்டுறது எப்படின்னு சொன்னால் இப்போ நான் இந்த வீடியோ லிங்கோட என் பேங்க் டீட்டெயில் வந்து இருக்கும் கீழே பேங்க் டீட்டெயில். அப்போ நீங்கள் மெக்கானிக்ஸுக்கு மட்டும் இதுக்கு பிறகு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மெக்கானிக்ஸ் மட்டும் வரணும்னு சொன்னால் நீங்கள் 1000 பே பண்ணணும். பே பண்ணி கட்டாயம் ரிசிப்ட், அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பிரான்ச்சில் பே பண்ணினீங்க அதே நேரம் டைம். ரிசிப்ட் வரலன்னு சொன்னால் என்ன பிரான்ச்சில் பே பண்ணினீங்க டைம் என்ன எனக்கு மெசேஜ் வந்து இருக்குன்னு தானே நான் பார்ப்பேன். அந்த டைமில் அந்த பிரான்ச்சில் நீங்கள் இன்புட் பண்ணி தள்ளி போட்டிக்கிறீங்களா அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணி கொள்வேன். அப்போ என்ன பிரான்ச் என்ன டைம் நீங்கள் பே பண்ணினீங்கன்ட்டு அனுப்பி நீங்கள் ரெசிப்ட் அனுப்புகிற நேரம் ரெசிப்டை ஃபோட்டோ பிடிச்சி மெக்கானிக்ஸாக இருந்தால் கீழே மெக்கானிக்ஸ்னு எழுதுங்க. கொண்டு ஃபோட்டோவிலே மெக்கானிக்ஸ்னு எழுதி போட்டு ஃபோட்டோ பிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபோட்டோ பிடிச்சிட்டு அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற நேரம் கீழே மெக்கானிக்ஸுக்கு அப்படின்னு போடுங்க. சும்மா நீங்கள் அனுப்பி விட்டுரு, பே பண்ணி விட்டு சும்மா அனுப்பி விட்டுரு. இப்போ கொஞ்சம் பேர் பே பண்ணிட்டீங்க, அப்படி நீங்கள் சும்மா அனுப்பி விட்டுரு. என்ன தெரியாது. ஏன்னா இங்கே இந்த கிளாஸ் மட்டும் இல்லை, மெக்கானிக்ஸ் நடக்குது, அளவீட்டு கருவி நடக்குது, ரேடியேஷன் நடக்குது, சவுண்ட் நடக்குது, மெக்கானிக்ஸ் ரிவிஷன் நடக்குது. அப்போ மெக்கானிக்ஸ் தியரி அப்படின்னு போடுங்க. 23 பேஜ் மெக்கானிக்ஸ்னு போடுங்க. 23னா தியரி மட்டும்தான். அப்போ இப்படி ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு அனுப்பினா எனக்கு அந்த இதில் உங்களை எட் பண்ணலாம். என்ன வரைய லிஸ்ட் ஒன்று வச்சுட்டு அதில் எட் பண்ணுவேன். எட் பண்ணாதான் இல்லை லிங்க் எல்லாம் வரும், எல்லாருக்கும் ஒரே அடிக்கு வரும். பர்சனல் மெசேஜ் வர மாதிரி இருக்குமான பர்சனல் மெசேஜ் இல்லை, அது எல்லாருக்கும் போகிற லிங்க் தான் அது. அப்போ நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கு வந்தோடனே கிளாஸுக்கு லிங்க் வந்தோடனே ஓகே சார் நேரம் ரிப்ளை பண்ணுவானே. ஏன்னா நீங்கள் 60-70 பேர் இருக்கிறீங்கன்னா 70 பேர் ரிப்ளை பண்ணீங்கன்னா 70 ரிப்ளை வரும். நீங்கள் 30 பேர் இருக்கிறீங்கன்னா 30 பேர் ரிப்ளை 30 ரிப்ளை வரும். எனக்கு என் இன்பாக்ஸ் நிறைஞ்சு வச்சு அப்போ ரிப்ளை பண்ணுது உங்களுக்கு பர்சனல் மாதிரி தான் வரும், ஆனால் பர்சனல் இல்லை. அப்போ இந்த கஷ்டமான ஆட்கள் நீங்கள் செல்லுங்க. இப்படித்தான் சொன்னால் அதுக்குரிய ஏற்பாடு நான் செய்வேன். கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஃபீஸ் பே பண்ணுறது. இப்போ மெக்கானிக்ஸாக இருந்தால் உண்டு. இப்போ நீங்கள் அளவீட்டு கருவிக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறையாக பே பண்ணணும். இப்போ ரெண்டுக்குமே வரணுமானாக்கள் 2000 பே பண்ணி அதுக்குரிய ரிசிப்டோட அளவீட்டு கருவிகள் ப்ளஸ் மெக்கானிக்ஸ் தியரி இப்படி அனுப்பி விட்டீங்கன்னா சரி. அனுப்பிவிட்டு நான் உங்களை அளவீட்டு கருவிக்குரிய குரூப்பில் வேறு ஆட் பண்ணுவேன். குரூப் இல்லை ப்ரோட்காஸ்ட். ஏன்னா குரூப்பில் ஆட் பண்ண உங்களோட நம்பர் எல்லாம் பப்ளிக் ஆகும். நீங்கள் அப்படி விட்டா உங்களுக்கு கஷ்டமாயிக்கும் தானே. ஆனால் முந்தி குரூப் தான் வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு இடையில. அதால் இப்போ குரூப் இல்லை, ப்ராட்காஸ்ட் மெசேஜ் எனக்கிட்ட மட்டும்தான் உங்களோட நம்பர். அது இல்லாமல் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு மெசேஜ் வரும், டிரெக்டாக வரும் உங்களோட ஃபோன். அவங்களுக்கு லிங்கை பார்த்து படித்து கொள்ளலாம். இந்த லிங்க் வந்து தொலைக்குள்ள என் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். அதெல்லாம் நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக பே பண்ணணுமோ அவ்வளோ குயிக்காக பே பண்ணி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸை இனி வரும். இதுக்கு போகிற உங்களுக்கு கிளாஸ் பழைய மெசேஜில் வராது. பழைய இதை நான் அழிச்சிடுவேன், பழைய லிஸ்ட்டை அழிச்சிடுவேன். இப்போ இது போகிற வேறு எதுவும் பழைய லிஸ்ட்டில் லிங்க் ஒன்றும் வராது. இதுக்கு பிறகு உள்ள லிங்க் எல்லாம் கிளாஸ் 3வது கிளாஸ் 4வது கிளாஸ் எல்லாம் வரணும்னு சொன்னால் நீங்கள் 8 கிளாஸுக்கு 1000 பே பண்ணிக்கணும். இப்போ 2 கிளாஸ் முடிஞ்சு தானே. மெக்கானிக்ஸில் 3வது கிளாஸில் இருந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 8 கிளாஸ். அடுத்த 3லேருந்து 10 வரை. 3லேருந்து 10 வரைக்கும் எவ்வளோ வரப்போகுதுன்னா 1000 வரப்போகுது. அளவீட்டு கருவிலையும் இதே மாதிரி 3, 4, 5, 10 10 வரைக்கும் 8 கிளாஸுக்குது. அப்போ 8 கிளாஸுக்கும் 1000 வரும். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸும் ஃப்ரீ. ஆகவே நீங்கள் அடுத்த 10 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா முன்னுக்கே பே பண்ணி அதை ரெசிப்ட் அனுப்பினீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்கிற கிளாஸோட லிங்க் உங்களுக்கு வரும். நீங்கள் யாருக்கும் சேவ் பண்ணிடுவானா ஒரு ஆள் பே பண்ணி ஒரு 10 பேருக்கு பார்க்கலாம் விரும்பினா. கள்ளவழி அது தானே கள்ளவழி. அப்போ அப்படி செஞ்சிருவானா என்ன செய்யுங்க, உங்களுக்கு அப்படி பார்க்க வேணாம், அப்படி சரியில்லை. அப்படி உங்களுக்கு இதாகிறதாயிருது ஏன்னா என்னோட பேசுங்க. கஷ்டம் எனக்கு கஷ்டம் இருந்தால் உங்களுக்கு டிரெக்டாக தருவேன். சேவ் பண்ணி எடுக்கிறது நல்லது, சரிதானே?
அப்போ இதுதான் பேமெண்ட் மெத்தட். அப்போ அளவெடுக்கிறதுக்கு மட்டும் பண்ணோம்னா அதுக்கு வேறையா 1000 ரூபா, இதுக்கு வேறையா 1000 ரூபா. அது 8 கிளாஸ் வேறையா, இது 8 கிளாஸ் வேறையா. இது 8 கிளாஸ் முடிஞ்சோடனே, அதாவது 10 கிளாஸ், இப்போ 3ல இருந்து 10 வரைக்கும் 8 கிளாஸ் வருது தானே. 10வது கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் மறுநாள் இன்னொரு 1000 பே பண்ணி அடுத்த 10ல இருந்து 18 வரைக்கும், அதாவது 11ல இருந்து 18 வரைக்குமான கிளாஸுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிக்கொள்ளலாம், அனுமதி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நான் கிட்ட கிளாஸ் வந்தேன்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம். நீங்கள் எப்போ பார்த்து முடிக்கிறீங்களோ முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அதுக்குரிய பேமெண்ட்டை பண்ணி இதுண்டா நான் அடுத்த 8 கிளாஸும் அனுப்புவேன். எனக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோத்துக்கும் 1000 பே பண்ணிங்கன்னா 10 கிளாஸ் வரைக்கும் கண்டினியூவாக வரும். அதுவும் பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அடுத்தது. இப்போ அதே மாதிரி நீங்கள் வேறு வெளியிடங்களில் படிக்கிற ஆக்களிக்கலாம். இப்போ தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் அதான் நான் 8 கிளாஸாக வச்சுக்கிறேன். அப்போ 8 செட் முடிஞ்சோடனே நீங்கள் பெய்த்தீங்கன்னு வைப்போம். நீங்கள் பே பண்ணவும் இல்லை, ரைட், பெய்த்தீங்க. நீங்கள் பெய்த்துட்டு போனால் இப்போ சில ப்ரொஜெக்ட்ஸுக்கு போனால் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கும். இப்போ எனக்கு கிளாஸ் நீங்கள் புறவும் கண்டினியூ பண்ணணுமா இருந்தால் வீடியோ லிங்க் எல்லாம் இருக்குதானே, நீங்கள் வந்து அதுக்குரிய பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டு எவ்வளோ கிளாஸ் நடந்திக்குது எவ்வளோ கட்டணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொல்லணும் ஆனால் 10 கிளாஸும் அட்டென்ட் பண்ணிக்கிறேன், இப்போ உங்களோட எவ்வளோ கிளாஸ் நடந்திக்குதுன்னா நான் அதுக்குரிய பேமெண்ட் புறவுள்ள கிளாஸுக்குரிய பேமெண்ட்டை பார்த்துக்கலாம். ஒரு பேமெண்ட்டை பண்ணிங்கன்னா நான் லிங்கை தருவேன், உங்களுக்கு புறவும் பார்த்துக்கோங்க. லீவ் இல்லை வர டைமில் பார்த்துக்கொள்ளு அப்படியும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபோன் அனுப்பிச்சதுக்கு நான் ஆன்லைன் நிப்பாட்ட மாட்டேன் தானே, என்னால் ஏழ்மானம் பண்ணி நான் தொடர்ந்து செய்வேன். அப்போ உங்களுக்கு பிறகு அங்கே கிளியர் இல்லை, பாடம் கிளியர் ஆகல, இந்த மெத்தட் நல்லம் அப்படின்னு உங்களுக்கு படிதுன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இது பிறகு நடந்த மற்ற தியரிகள் தேவைன்னா பிறகு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாம் போட்டிக்கிறேன். என் பிடிஎஃபோட கீழே எனக்கு கிளாஸில் என்ன கிளாஸ் நடந்துச்சுன்னு எல்லாம் போட்டிங்க, நம்பரும் இருக்குது. சரிதானே. அப்போ இது இந்த ஃப்ரீ கிளாஸில் 2வது கிளாஸ். அடுத்தது ஏற்கனவே கொஞ்சம் பேர் பே பண்ணிட்டீங்க, அப்போ ஏற்கனவே பே பண்ணினாக்கள் நீங்கள் யோசிக்கப்படாது, நான் இப்போ செல்ல தேவையில்லை தானே, ஏற்கனவே பே பண்ணி எல்லாம் ரிசிப்டெல்லாம் அனுப்பிட்டேன் தானே, இது இல்லை நான் உங்களை எட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது உண்மை, எட் பண்ணிட்டேன், வேறையா உங்களை வேறு எட் பண்ணிட்டேன் மற்ற குரூப்பில் பே பண்ணினாக்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மறுகாலம் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு ஞாபகப்படுத்திக்கணும், சார் நான் பே பண்ணிட்டேன் ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று மெசேஜ் ஒன்று போட்டுவிடுங்க. போட்டால் நான் செக் பண்ணிக்கொள்வேன் உங்களோட சேவ் பண்ணின அந்த நம்பர் அந்த மற்ற புதிய குரூப்பில் இருக்குதான்னு சொல்லி. உடனே நான் மிஸ் பண்ணல, யாரையும் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் ரிசிப்ட் வந்த உடனே எட் பண்ணிடுவேன், கையோடு எட் பண்ணிடுவேன். அப்போ எட் பண்ணியிருப்பேன், எதுக்கும் வர ஞாபகப்படுத்துங்க. அது சில ஆக்கள் சொன்னீங்க ஃபீஸ் பே பண்ண கஷ்டம் அப்படின்னு சொல்லி, அப்படின்றாக்கள் நான் சொன்னேன் கொஞ்சம் விசாரிச்சுட்டு நான் ஓகே சொல்லிக்கிறேன். சில ஆக்கள் டீட்டெயில் கேட்டால் டீட்டெயில் சொல்லல நீங்கள், அப்போ நான் எலோ பண்ண மாட்டேன். ஒழுங்கான டீட்டெயில்ஸ்ன்னா நான் அப்புறம் கால் பண்ணி பார்த்தோம், ஏதோ ஒரு விதத்தில் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். அப்போ ஏற்கனவே ஃப்ரீ தாரன்னு சொல்லிக்கிறேன். அப்போ நீங்களும் என்ன செய்யுங்க, சார் என்னையும் மெட் பண்ணுறா இல்லாட்டி என்ன ஃப்ரீ தாரன்னு சொல்லிக்கிறீங்க அப்படி எனக்கு சொல்லுங்கள். என்ன இது குரூப் இல்லை தான், என்னோட மட்டும்தான், நீங்கள் பர்சனலாக கதைக்கலாம், பிரச்சனை. அப்போ அதில் நான் உங்களை எட் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வேன். அப்போ ஒவ்வொரு 8 கிளாஸ் முடிய நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், ஃப்ரீயாக இருக்கிறாக்களும் என்கிட்ட செல்லணும். அப்போ தான் நான் எட் பண்ணுவேன். எனக்கு தெரியாத யார் ஃப்ரீ யார் ஃபீஸ் பேமெண்ட் நிறைய பேர் இருக்கிறதால எனக்கு குழம்பு பார்க்கும். அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் என்ன ஞாபகப்படுத்தி விடணும். அது சும்மா மெசேஜ் எல்லாம் அனுப்புவானா, சும்மா டவுட் கேட்குற வேறு இதுகள் உங்களோட பர்சனல் இதுகள் அதெல்லாம் அனுப்புவானா, சும்மா தேவையில்லாதவன்னு அனுப்புவாங்க. இந்த பாடத்தோட சம்மந்தமான டவுட் இருந்தால் கட்டாயம் அனுப்புங்க. இது தவிர வேறு எது இருந்தாலும் கட்டாயம் அனுப்புவான். ஏன்னு சொன்னால் நான் நிறைய பேர் டீல் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு குழம்பு. அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு என் இடத்துலையும் யோசிச்சு பார்த்து நடந்துது. உங்களோட பர்சனல் விஷயங்களில் ஏழ்மான மட்டும் ஷேர் பண்ணுறது ஃபுல்லாக தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்கன்னு சும்மா சொல்கிறேன். அப்போ 100 பேரும் உங்களோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறேன்னு நான் என்ன செய்கிறது, சரிதானே. அப்போ அதையும் யோசிச்சு பார்த்து நடந்துங்க. அப்படியே ஷேர் பண்ண வேணாம், அது கட்டாயம் ஷேர் பண்ண வேணாம், அப்படி விஷயங்கள் ஷேர் பண்ண வேணாம், சரிதானே. அடுத்தது பாடத்தில் டவுட்டுன்னா கட்டாயம் கேளுங்க. நான் படிச்சதுல டவுட்ஸ் கட்டாயம், வேறு டவுட்ஸ் கேட்குறது ஏழ்மான மட்டும் குறைச்சிங்க. என்ன ரிப்ளை பண்ணாட்டி அது உங்களுக்கும் சரியில்லை எனக்கும் சரியில்லை. என்ன நிறையா ரிப்ளை பண்ணாமல் வச்சுக்கிறேன். என்ன சொன்னால் எல்லாத்தையும் நான் டைம் ஒதுக்கி செய்யணும், என்னை பொறுப்படுத்திக்கிறது நான் தொடர்ந்து செய்யணும், சரிதானே. அப்போ என் இடத்துலேருந்து யோசிச்சு எல்லாத்தையும் விளங்கிங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு விளங்குற வயசு, சரிதானே. அப்போ எல்லாரும் இப்போ பேமெண்ட் விஷயம் ஃப்ரீ ஆகிக்கிறாக்கள் என்ன செய்யணும்னா ஞாபகப்படுத்திடுங்க. நான் ஏற்கனவே எலோ பண்ணினாக்கள் இல்லாதாக்கள் உங்களோட உண்மையான இது அடுத்து ஃபீஸ் பே பண்ணா கட்டாயம் நீங்கள் பே பண்ணணும். அது எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவியாயிருக்கும், சரிதானே. அப்போ அதோட பே பண்ணிவிட்டு கட்டாயம் ரெசிப்ட் அனுப்புங்க. ரெசிப்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால்
நீங்கள் என்ன டைம் என்ன பிரான்ச்லேருந்து பே பண்ணினீங்க, என்ன பேங்க் என்ன பிரான்ச்லேருந்து பே பண்ணீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் பார்ப்பேன், செக் பண்ணி பார்ப்பேன் வந்திக்குதாண்டு. அப்படி வந்திருந்தா சரி, இல்லாட்டி ரெசிப்ட் வேலை முடியுது, இல்லாட்டி பேங்க் ஸ்லிப் ஏதோ உண்டு. அப்போ அப்படி பே பண்ணிவிட்டு இது எப்போ பே பண்ணணும்னு சொன்னால் இன்ஷால்லா அடுத்த வீடியோ இப்போ திங்கள் பெரும்பாலும் வரும். அப்போ திங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் பே பண்ணால் திங்கக்கிழமை வர வீடியோ எடுக்கலாம். உங்களுக்கு திங்கள் பே பண்ண கிடைக்கல, நீங்கள் புதன் பே பண்ணிட்டீங்கன்னா புதன்கிழமை பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் அனுப்பினீங்கன்னா திங்கள் வந்து வீடியோவில் லிங்க் நான் தருவேன், 3வது கிளாஸ் தருவேன். அப்போ உங்களுக்கு அப்படியும் பார்த்துக்கொள்ள சரிதானே. அப்போ எப்படியோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்க. இன்ஷால்லா நாங்கள் தொடர்ந்து படிப்போம், பேசா படிப்போம், விளங்கி படிப்போம். என்னையும் நீங்கள் துவாக்களை சேர்த்துங்க. இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். உங்களோட என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லிங்கோட கீழே வந்து இருக்கும். அப்போ அதையும் நீங்கள் பார்த்து பேமெண்ட்டை பண்ணி இன்ஷால்லா தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ரைட், என்னையும் உங்களோட துவாக்களில் சேர்த்துங்க. இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். 2வது கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.